ஆன்சர் கியாக்கா. சரிடா. நேற்று 298 290 தானே பார்த்தோம், அது சம்திங். சரி அக்கா, 228க்கு அப்புறம் இருக்கிற சொல்யூஷன்ஸ் பிசிக்ஸோட 80ஓட கொஸ்டின் நம்பர் 81. ஓகே. சரியா? மோட்டார் கார். அகைன் மோட்டார் கார்ன்றது வோல்டேஜ், யூஸ்வலி மோட்டார் காரோட பேட்டரி வந்து 12 வோல்டேஜ் இருக்குமா, அது தெரில. எலக்ட்ரோலைட் யூஸ்ட் இன் எலக்ட்ரோலைட் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். ஓகே, ஹெச்சிஎல் யூஸ் பண்ணுவாங்களாம். எலக்ட்ரோட் ஆர் லெட் அண்ட் காப்பரா இருக்கும். சரி, கெப்பாசிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஆம்பையர் ஹார்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்களாம். தெரியலையே. ஆன்சர் சொல்லிடுங்க அக்கா. யூஸ்வலின்றாங்க. ஆன்சர் சொல்லிடுங்க அக்கா. 1 and 4. ஆமா. அப்ப எலக்ட்ரோலைட்டும் எலக்ட்ரோடும் வந்து தப்பு தப்பா கொடுத்துருக்காங்க போல இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க எலக்ட்ரோலைட்டு? Electrolyte used as a solution of about 95% sulfuric acid and 65% water and electrodes. H2SO4. எலக்ட்ரோடு வந்து என்னது? காப்பர் அண்ட் Electrode used as a plates of lead and separate plates of lead oxide. லெட் ஆக்சைடு. ஓகே ஓகே, லெட் ஆக்சைடு. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா. சரி, ஃப்ளோரசன்ட் பல்ப் ஆர் ஃபிட்டட் வித் ஏ சோக். சோக் காயில், சோக் வழியாக வந்து ஃபிட் பண்ணுவாங்களாம் ஃப்ளோரசன்ட் பல்பை. சோக் காயில் வந்து ஸ்டெப் அப் த லைன் வோல்டேஜ், ஸ்டெப் டவுன் த லைன் வோல்டேஜ். டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஒர்க் ஆகும் அது. ஓகே, பார்க்கலாம். ஸ்டெப் அப் லைன் வோல்டேஜ், ஸ்டெப் டவுன் லைன் வோல்டேஜ், ரெடியூஸ்டு கரண்ட் இன் சர்க்யூட் அண்ட் சோக் லோ ஃப்ரீக்வன்சி கரண்ட். ஆக்சுவலாக அது டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி தான் ஒர்க் ஆகும். சோக் இருக்குல்ல, சோக் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். சோக்கு, அந்த டியூப் லைட்ல இருக்கிற சோக்கு இப்போ தேவையில்லது. ஆனால் அது எதுவாக ஒர்க் ஆகுது? லோ ஃப்ரீக்வன்சி கரண்ட்டை சோக் பண்ணி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க, சோக்ஸ் அப்படின்ட்டு. இந்த ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன்ன்றது வந்து டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ நான் டி போடும். ஆன்சர் என்னக்கா? டி தானா? Answer C. ரெடியூஸ் த கரண்ட் என்ன சர்க்யூட்டா? ஐயோ, அதிகமாக வர்றதை கம்மி பண்ணி விடுமா? சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க, சோக்குன்றது அதுக்கு தான். டியூப் லைட்ல சின்னதாக இருக்கும்ல, அதான் சோக். சோக் வந்து ரெடியூஸ் த கரண்ட் இந்த சர்க்யூட்ல இருக்கிற கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணி விடுது. சரி, ரெண்டு ரெண்டு ஒயர்லேருந்து ரெசிஸ்டிவிட்டி, இதெல்லாம் ரெசிஸ்டிவிட்டி வச்சு கொஸ்டின் சும்மா வேணா எதுக்கும் பார்த்துக்கும். 2 ஒயரு அந்த லென்த் அண்ட் டயாமீட்டர் ஆர் ரெசிஸ்டன்ஸ், லென்த்துக்கும் லென்த் டயாமீட்டர் லென்த்
diameters and resistivity all in the ratio of 1:2. If the resistance of a thinner wire is 10 ohms, the resistance of thicker wire is oh ரெண்டு வயரு ஒன்று லென்த் டயமீட்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்துலேயுமே 1:2ன்றாங்க. இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் தான் போட முடியும். ஆனால் 40 தானே ஆன்சரு. 10. ஐயோ டிவைட் பை 2வா தெரிலக்கா, விடுங்க தேவையில்ல. In a house, a current of AC electricity line changes direction 60 times per second. Because the frequency alternating a voltage supplied, தேவையில்ல விட்டுறலாம். What is the order of magnitude of electric resistance of a human body? இதை தெரிஞ்சுக்கலாம். ட்ரையாக ஒரு ஹியூமன் பாடி இருந்துச்சுன்னா அது எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சும்மா தெரிஞ்சுக்கலாம். அதாவது வாட்டர் இல்லாமல் டெட் பாடி இருந்துச்சுன்னா எப்படி எவ்வளோ இருக்கும் சொல்லிடுங்க ஆன்சர். ஆன்சர் பி. ஏபியா? பி ஃபார் பால். 10⁴ ohms இருக்குமாங்க ட்ரை பாடிக்கு. அந்த 37 டிகிரி செல்சியஸ் பாடி நார்மல் டெம்பரேச்சர். ட்ரை அக்கா, ட்ரைன்றாங்க பாருங்க. பாடியில் வாட்டர் மாலிகுல்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, அப்படின்னா 10⁴. சரி, which of the following is printed as on a commonly used fluorescent tube light? fluorescent tube light என்ன பிரிண்ட் பண்ணிருப்பாங்களா? 220K வா? ஆன்சர் என்னக்கா? ஆன்சர் வந்து சி, 6500K. இதுக்கு முன்னாடியும் ஃப்ளோரசன்ட் क्वेश्चन இருந்துச்சுல, அது வரைக்கும் அது மேல ஃப்ளோரசன்ட் லாம்ப்ல சோக் எதுக்கு யூஸ் பண்றாங்க? ரெடியூஸ் கரண்ட் இன் சர்க்யூட், கரண்ட் ரெடியூஸ் பண்றதுக்கும். இது வந்து 6500K. கேள்வி கேட்டிருக்காங்க. அதான் சரி. Electrically charged particles from a space traveling at a speed several kilometer per second and can severely harms the living beings if they reaches the surface of the earth. What prevents them from reaching the surface of the earth? Oh, okay. இது வந்து prevent பண்ணுதுன்னு கேக்குறாங்க. எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைவர்ட்ஸ் them towards its pole. இது இருக்கலாம், ஏன்னா இங்க எலக்ட்ரிக்கலி சார்ஜ்னு தானே சொல்றாங்க. சரி. ஓசோன் லேயர் விச் ரிஃப்ளாக்ஸ் த பேக், இது வந்து எலக்ட்ரிக்கலி சார்ஜ் பார்ட்டிகல் கிடையாது. சரி. மாய்ஸ்டர் இன் த அப்பர் அட்மாஸ்பியர் ப்ரிவென்ட்ஸ் them from reaching the surface of the earth. மாய்ஸ்டர் கிடையாது. சரி, ஆன்சர் நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். இதுதான் அந்த என்னது இது நார்தர்ன் லைட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல. சரி. The known force of the nature can be divided into 4 classes: gravity, electromagnetism, weaker nuclear force and stronger nuclear force. நாலா பிரிக்கிறாங்க. Which one of the following is not correct? Gravity is the strongest force of all, weakest force actually. Magnetism act only particles, only on the particle which electric charge. எலக்ட்ரோமேக்னட்டிசம்ன்றது எலக்ட்ரிக் சார்ஜ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நடக்கும்னு சொல்றாங்க. அப்போ மேக்னெட்டிக் மேலேயுமே ஒர்க் ஆகுமே, எலக்ட்ரிக் சார்ஜ் இல்லைனா கூட அது ஒர்க் ஆகும். ஸோ எலக்ட்ரோ மேக்னட்டிசம் இருக்குல்ல, அதனால சரி சும்மா வச்சுக்கலாம். வீக் எலக்ட்ரானிக் இது வந்து வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து காசஸ் ஃப்ரம், இதுதான் கரெக்ட். ஆக்சுவலாக வந்து ரேடியோ ஆக்டிவிட்டினால தான் வரும். ஸ்ட்ராங்கர் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஹோல்ஸ் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இன்சைட் த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம். இதுவும் கரெக்ட். ஸோ இது வந்து நியூக்ளியஸை பற்றி பேசுறது ஸ்ட்ராங்கர். வீக்கர்ன்றது வந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட், அதுலேருந்து ரேடியேட் வந்துட்டே இருக்குல்ல அது. எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ன்றது நம்ம அப்போ மோஸ்ட் நாட் கரெக்ட்ன்றது கிராவிட்டி தான் வந்து வீக்கஸ்ட் ஃபோர்ஸ். கரெக்டாக்கா? கரெக்ட் தான். மற்றதெல்லாம் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் வந்து அப்போ ஒன்லி எலக்ட்ரிக் சார்ஜ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை அட்ராக்ட் பண்ணுது. இதுதான் நமக்கு கேட்டிருந்தாங்கல்ல ஒரு வாட்டி, அந்த விசிபிள் லைட் வச்சு எலக்ட்ரிக். இது வந்து அந்த இதில் வந்து 2022 அந்த கொஸ்டின் கூட ரிலேட் ஆகுது ஆக்சுவலாக. ஆனால் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் ஒன்லி பார்ட்டிகல் வித் எலக்ட்ரிக் சார்ஜ் இருந்துச்சுன்னா மட்டும் தான் அதை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. The technique used to transmit audio signals in a television broadcast. என்ன டெக்னிக்ஸ்? ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு, டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. ஆம்பிளிஃபைனா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஃப்ரீக்வன்சி, பல்ஸ் கோடு மேனிப்புலேஷன், டைம் டிவிஷன், மல்டிப்ளெக்ஷன். தெரியல கான்சர். ஏய் என்னடா எஃப்எம் தான். ஓ, பல்ஸ் கோட் மாடுலேஷன் என்ன தெரியுமா? அனலாக் டிஜிட்டல் சிக்னலை கன்வெர்ட் பண்றது தான் பல்ஸ் கோட் மாடுலேஷன். ஓ, அனலாக் டு டிஜிட்டல் அண்ட் டிஜிட்டல் டு அனலாக். ஆமா. யாராவது டைம் டிவிஷன் காம்ப்ளெக்ஸ் பாத்துங்க. ஆம்பிளிஃபிகேஷன்னா ஸ்பீடு, சவுண்ட் வந்து ஒரு 5 ஆம்புக்கு வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து 10 ஆம்ப் சவுண்டாக கேட்க வைக்கிறது ஆம்பிளிஃபிகேஷன். சின்ன சவுண்டை பெருசாக கேட்க வைக்கிறது.
ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் வழியா தான் டிரான்ஸ்மிட் ஆகுது டெலிவிஷன் ப்ராட்காஸ்ட்ல. டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்ஷன்னா சும்மா யாராவது குரூப்ல எடுத்து போடுங்க என்னன்ட்டு. அட் பிரசன்ட் லெவல் ஆஃப் டெக்னாலஜி அவைலபிள் இன் இந்தியா த சோலார். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நீங்க பார்த்துருக்கீங்களா, விச் இஸ் ட்ரோன் கொஸ்டின். அதே தான் கேட்டிருக்காங்க. ஆனால் 1996களில் என்னென்ன பிரசன்ட் லெவல் ஆஃப் டெக்னாலஜி இதையும் கேட்டிருந்தாங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கேட்டிருந்தாங்க. சரியா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி கொஸ்டின் தான். சோலார் எனர்ஜி கேன் பி கன்வீனியன்ட்லி யூஸ்டு டு சோலார் ஹாட் வாட்டர் டு ரெசிடென்ஷியல் பில்டிங். சப்ளை ஹாட் வாட்டர் டு த என்னது சோலார் டெக்னாலஜி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அப்போ வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு ஹாட் வாட்டர் வைக்கிறதுக்கு. சரி, சப்ளை வாட்டர் டு ஃபார் மைனர் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ். சரி, சோலார் எனர்ஜி. சரி, எனர்ஜியை தான் கேட்குறாங்க. ஹோலிஸ்டிக்காக தான் இருக்கு கொஸ்டின். ப்ரொவைட் சீடிங் லைட்ஸ். ஓகே. எலக்ட்ரிஃபை கிளஸ்டர்ஸ் ஆஃப் வில்லேஜ் அண்ட் ஸ்மால் டவுன்ஸ். கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜில் சின்ன கிளஸ்டரில் இந்த ஸ்மால் டவுன்ஸில் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறது. இது கூட ஓகே தான். ஆனால் இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. கொடுக்கலாம், ஒய் நாட், சின்னது தானே ரொம்ப. ஆனால் இங்கே பாரு, இதெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் லைட்டிங், இது ரொம்ப சின்னதாக இருக்குது. இது கொஞ்சம் மேஜராக தான் இருக்குது. ஆட் ஒன் அவுட்டில் கூட வரலாம். ஆனால் ஆன்சர் என்னக்கா? ஆன்சர் சி. வாட்? இல்ல, அந்த காலத்துல அவ்வளவுதான் யூஸ் பண்ணிருப்பாங்க. 96 டா. அப்படி பாரு. வாட்டர் சப்ளை பண்ண மாட்டாங்களா மைனர் இரிகேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு? அந்த அளவுக்கு அவன்கிட்ட திறமை இல்லையா? அப்பதான் எவர் எவால்விங் டெக்னாலஜி அது. 4 சொல்றீங்க, தப்புன்னு சொல்றீங்க, ஒத்துக்கலாம். இல்ல, ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். இரிகேஷன் ப்ராஜெக்ட்ங்கிறது ஒரு பெரிய இப்போ நாளுண்டா இரிகேஷன் மைனர்னு சொல்லிருக்காங்கல்ல, மைனர்னு மைனர் சொல்லிருக்காங்க. இரிகேஷனா மேஜர்னா அது பெரிய ஒரு ரிசர்வாயர் உனக்கு பண்ண போறாங்கல்ல. அப்ப அது பெரிய விஷயம் இல்ல. ஃபர்ஸ்ட்டும் 1ம் 3ம் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு கம்யூனிட்டிக்கு, சின்ன கம்யூனிட்டிக்கு பண்ற மாதிரி இருக்கு. 2 4ம் ரொம்ப ஒரு பிராடான ஒரு இதுக்கு பண்ற மாதிரி இல்ல. கரெக்ட் தான். அதான் ஆட் ஒன் அவுட்ல அப்படியே வருது. இதுவும் பிராடா தான் இருக்கு. அது அதாவது இந்த 96 வருஷம் இல்ல. கேட்டாங்க. இப்ப யோசிச்சு பாரு. இந்த வருஷம் கேட்டாங்கல்ல, 2024 ஒரு கொஸ்டின் வந்துச்சுல, என்ன சொன்னாங்க? அதை டிஸ்ட்ரிபியூட்டட் பேட்டரி டெக்னாலஜி, பேட்டரி ஸ்டோரேஜ். பேட்டரி ஸ்டோரேஜ். அதுவும் இது ஒரே மாதிரி இருக்குல்ல. இப்ப கேட்டா நாலுமே சொல்லலாம்டா. இப்ப கேட்ட நாலுமே சொல்லுவேன். இல்ல நீ பேட்டன் டிரைவ் பண்றதுக்காக சொல்றேன். பேட்டன் டிரைவ் பண்ணினா 1ம் 3ம் பாரு. ஒரு பில்டிங் கொடுக்குறாங்க, ஆட் ஒன் அவுட் இருக்கு. ஒரு கம்யூனிட்டி, ஒரு மிஞ்சி போன ஒரு 5 ஹவுஸ் ஹோல்ட் இருக்க மாதிரி. ஒரு மைனர் இரிகேஷன் ப்ராஜெக்ட் கண்டிப்பா ஒரு எவ்வளவு வில்லேஜ்க்கு, கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜுக்கு தான் பண்ண போறாங்க. ஒரு எலக்ட்ரிசிட்டி கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய இதுக்கு அப்போ வந்து டெக்னாலஜி கண்டிப்பா இருந்திருக்காது. கரெக்ட். ஆட் ஒன் அவுட் பேட்டர்ன் வச்சுக்கோ, அது யூஸ் ஆகுங்க. அது பார்க்கலாம். 1 astronomical unit is an average distance between. astronomical unit நம்ம எர்த் அண்ட் சன் அண்ட் மூனுக்கு சொல்லுவோமா? சன் அண்ட் எர்த்துக்கு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஆன்சர் என்னக்கா? கரெக்ட் தான். சன் அண்ட் எர்த். இது ஆக்சுவலா ரிப்பீட்டேஷன். நம்ம எங்கேயோ பார்த்தோம், திரும்பி இந்த ரிப்பீட். 9 astronomical unit தானே ப்ளூட்டோன்ஸ். ப்ளூட்டோக்கு சன் 9ஆ? எனக்கு புரியல. ஏன் கியூப்பர் பெல்ட் அங்க தானடா இருக்கு. அந்த யூனிட் வச்சு தான் சொல்லுவாங்க. கியூப்பர் பெல்ட் வந்து 9 astronomical unitஆ? ஆமா. ஓ, இருக்கலாம் அப்போ. சரி. ஃபார் ரீப்ரொடியூசிங் த சவுண்ட், காம்பாக்ட் டிஸ்க் சிடி வந்து ஆடியோ பிளேயர் யூஸ்ட். என்ன இருக்கும் அதுலன்னு கேக்குறாங்க. குவார்ட்ஸ் கிறிஸ்டல், லேசர் பீம், டைட்டானியம் நீடல், அது இல்லைன்னா பேரியம் டைட்டனேட் செராமிக். தெரியலக்கா, சொல்லிடுங்க. சிடியில் என்ன இருக்கா? லேசர் பீம். லேசர் பீம் இருக்குமா? வச்சுக்கலாம், தேவையில்ல அதெல்லாம். சரி, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டிவி ரிமோட் கண்ட்ரோல் யூனிட் யூசஸ் டு ஆப்ரேட் டிவி செட்? என்னன்னா ரேடியோ யூஸ் பண்ணுது. கரெக்டா? கரெக்ட். ஓகே, டிவி ரேடியோ வேவ். சரி, விச் ஆர் த ஃபாலோயிங் செக்மெண்ட் நியூக்ளியர் ரியாக்டர்? ஓகே, இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட். செல்ஃப் சஃபிஷியன்ட் செயின் ரியாக்ஷன் இஸ் பாசிபிள் பிகாஸ் நியூக்ளியர் ரியாக்டர்ல செல்ஃப் சஃபிஷியன்ட், அவனே செல்ஃப் சஸ்டைன்ட் செயின் ரியாக்ஷன் இஸ் பாசிபிள். மோர் நியூட்ரான்ஸ் ஆர் ரிலீஸ்ட் இன் ஈச் ஆஃப் த ஃபிஷன் ரியாக்ஷன். ஆமா, ஒன்னுக்கும் அதனால செல்ஃப் சஸ்டைன்டு. நியூட்ரான்ஸ் இமீடியட்லி டேக் பார்ட் இன் த ஃபிஷன் ப்ராசஸ். இதுவும் கரெக்ட். ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் ஆர் ஸ்லோ டவுன் பை கிராஃபைட். இதை அந்த இதுன்னு சொல்லுவோம், பிளாக்கிங் ராடா, ஏதோ ராடுன்னு சொல்லுவோம். அது கிராஃபைட்ல தான் பண்ணுவாங்க. சரி, 3யும் கரெக்ட்னு வச்சுக்கலாம். எவ்ரி நியூட்ரான் ரிலீஸ் கண்ட்ரோல் ராட். control rod. Every neutron released in the fission reaction initiates a further fission. ஐயோ, சரி, இது வந்து கிராஃபைட்ன்றது ஸ்பெசிஃபிக் பார்ட்னோட வச்சுக்கலாம். தெரியல, எனக்கு ஷூரா தெரியல கிராஃபைட்ன்ட்டு. ஆனால் எவ்ரி நியூட்ரான் ரிலீஸ்ட் இந்த ஃபிஷன் ரியாக்ஷன் இனிஷியேட் ஃபர்தர், இது இனிஷியேட் பண்ணி விடும் தான். கரெக்ட், 4 கரெக்ட்.
டேய் ஸ்ப்ளிட் தானடா பண்ணும். அக்கா ஒரு நியூட்ரான் வந்து உடஞ்சு இன்னொரு இன்னொரு இப்போ நியூட்ரான் இது யுரேனியம் அடிச்சிச்சுன்னா யுரேனியம் மறுபடியும் 3 நியூட்ரானும் ஒரு யுரேனியம் இன்னொரு புது யுரேனியமும் கிரியேட் ஆகும். மறுபடியும் இது போயிட்டு இந்த இடிக்கும். அந்த மாதிரி செயின் ரியாக்ஷன் மாதிரி போகுதுல்ல. அப்போ எவ்ரி நியூட்ரான் தானே அர்த்தம். இமீடியட்லி டேக் பார்ட் இன் ஃபிஷன் ப்ராசஸ். அப்பா பயங்கரமான கொஸ்டின் அது. சரி, மோர் நியூட்ரான்ஸ் ரிலீஸ்ட் இன் ஈச் ஆஃப் த ஃபிஷன் ரியாக்ஷன். டேய் எனக்கு ஒரு டவுட். ஃபிஷன்ல ஸ்ப்ளிட் உடைஞ்சு தானே போகும். ஒவ்வொரு நியூக்ளியர் தனித்தனியா உடைஞ்சு செப்பரேட் தானே ஆகும். அக்கா யுரேனியம் 335 ஒரு பம்பாட் பண்றீங்க. இங்க பம்பாட் பண்றீங்க நியூட்ரானை. இப்போ ஒரு நியூட்ரான் அடிச்சீங்கன்னா இங்க என்ன வரும்? 3 நியூட்ரான், இன்னொன்னு யுரேனியம் 235 வருமா? மறுபடியும் இந்த நியூட்ரான் போய் இது அடிக்குமா? இன்னொரு இது வந்து மறுபடியும் யுரேனியம் 235 பிளஸ் இன்னொரு நியூட்ரான் வரும். அதனாலதான் நம்ம நியூட்ரானை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாலே முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்போ? எவ்ரி நியூட்ரான் கரெக்ட் தான்க்கா. ஃபிஷன்ல என்ன ஸ்ப்ளிட் ஆகுது, அப்போ ஒவ்வொன்றும் ஃபர்தரா ஸ்ப்ளிட் ஆகிட்டே போகுதுன்னு தானே சொல்றாங்க. ஆமா ஸ்ப்ளிட் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். அதுதானே ஃபிஷன் ரியாக்ஷன். ஆனா இங்க என்ன சொல்றான்? எவ்ரி நியூட்ரான் ரிலீஸ்ட் இன் ஃபிஷன் ரியாக்ஷன் இனிஷியேட் ஃபர்தர் ஃபிஷன் அப்படிங்கறான். அதான் இங்க நடக்குதுல்ல, ஃபர்தர் ஃபிஷன்ல தானே அடுத்த ஸ்டெப்ல செயின் ரியாக்ஷன் நடக்குதுல்ல. புரியுதா? உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ல எதுக்கா தப்பா தெரியுது? நான் ஸ்ப்ளிட் பண்ணனும் தான் பாக்குறேன். அது இன்னொருத்த உருவாக்கும், இன்னொரு ஃபிஷனே உருவாக்கும் அப்படிங்கிறது ஆமா அக்கா, இன்னொரு நியூட்ரான் ஃப்ரீயா இருக்குல்ல. இந்த நியூட்ரான் ஃப்ரீ நியூட்ரான் இன்னொரு யுரேனியம் 235 போய் அடிக்கும். அடிச்சுச்சுன்னா மறுபடியும் செயின் ரியாக்ஷன். அடுத்து மறுபடியும் 3 நியூட்ரான், மறுபடியும் யுரேனியம் 235 மறுபடியும் புதுசா பிறக்கும். ஓகே ஓகே, சோ 4 கன்ஃபார்மா கரெக்ட். ஆன்சர் ஏவா? இரு நான் செக் பண்றேன். நீங்க சொல்றது கரெக்ட்டா தான் இருக்கு. ஆன்சர் 1 2 3 ஆமா. ஏன் மோர் நியூட்ரான்ஸ் ஆர் ரிலீஸ்டு ஃப்ரம் ஈச் ஃபிஷன்? ஏன் தப்பு இது? இது ஏன் தப்புன்னு கொடுத்துருக்காங்க? எல்லா நியூட்ரானும் ஃபிஷன்ல டேக் பார்ட் ஆகாது. ஓ சரி, ஓகே ஓகே, ஆமா ஆமா. எவ்ரி நியூட்ரான்ங்கிறது இங்க பிரச்சனை. ஓ சம் மேபி டார்மெண்டா இருக்கலாம். ஒன்னு வந்து போய் இன்னொன்னு தடிச்சு ஸ்ப்ளிட் பண்ணி விடலாம். மேபி சில வேஸ்டேஜ் ஆஃப் நியூட்ரான்ஸ் கூட நடக்கும். கரெக்ட். ஓ எவ்ரி நியூட்ரான்ன்றது தான் இங்க பிரச்சனை. ஆக்சுவலா ஷெம கொஸ்டின் தானா. 2001 கேட்ட கொஸ்டினுக்கே சாவரம் பாத்தியா. சரி, ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட். ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் வந்து அப்ராக்சிமேட் ஹைட் ஆஃப் 10,000 கிலோமீட்டர். இது மாதிரி எப்பயுமே பிரச்சனை வைக்கிறாங்க. நம்ம இதுவும் தப்புனே எடுப்போம். ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். FM transmission of a music is a very good quality because the atmosphere or a man made noises which are generally a frequency variation can do little harm. FM transmission ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்கான். ஏன்னா the atmospheric or man made noise which are generally frequency variation can do a little harm. என்ன சொல்ல வரான்? குட் குவாலிட்டி. ஓ அது வந்து இது ஹார்ம் பண்ணாது, எஃப்எம்க்கு ஹார்ம் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. மேபி இருக்கலாம், வை நாட். ஆன்சர் 2 இல்லையாக்கா? ஆமாண்டா, மேல வந்து அது கிராஸ் பண்ணிக்கோ. 35,800 கிலோமீட்டரா 800 கிலோமீட்டர். இதுதான் இந்த வேல்யூ எப்பயுமே மாத்துறாங்க, இதுலயும் மாத்தி தான் இருக்காங்க. சரி, டால்பி பி ஆர் டால்பி சி printed on a tape recorder. Okay, other sound system refers to என்னன்னே தெரியல இதெல்லாம். டேய் டால்பி எஃபெக்ட் வருமே தியேட்டர்ல. டால்பினா இதுடா சவுண்ட், இதுக்காக சவுண்ட் கிளாரிட்டியா கிடைக்கணுங்கிறதுக்காக. ஓ பேஸ் மாதிரி சொல்றாங்களா? ஆமா. ஓ சரி, அப்ப டால்பி எஃபெக்ட் டேப் ரெக்கார்டர்ல ஏன் வந்து அதர் சவுண்ட் சிஸ்டம்ல ஏன் வைக்கிறாங்க? அப்ப சவுண்ட் நல்லா கேட்கணும்னா ஆம்பிளிஃபையரா? ஆன்சர் என்ன? ஆம்ப்ளிட்யூட் மாடுலேட்டர் சிஸ்டம்னா என்னன்னே தெரியல. நாய்ஸ் நாய்ஸ் ரிடக்ஷன். டால்பி வந்து சரி ஞாபகம் வச்சுக்கோ, இது ரெண்டுமே நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுது. Which are the following type is used for computed tomography employed for visualization of the internal structure of human body? tomographyன்றது எதுக்கு யூஸ் பண்றோம்? computed tomography employed to visualization of internal structure. கம்ப்யூட்டர் டோமோகிராஃபினா சிடி ஸ்கேன். அப்படியா? சிடி ஸ்கேன்ல எக்ஸ்ரே தான் யூஸ் பண்றாங்க, கரெக்ட்டா? கரெக்ட். சிடி ஸ்கேன் ஃபுல்லாவே எக்ஸ்ரே, 360 எக்ஸ்ரே தான் சிடி. ஓகே,
ஓ கம்ப்யூட்டர் டோமோகிராஃபின்றது சிடியா? ஓகே ஓகே தேங்க்யூ. சரி இந்த எஃபர்ட்ஸ் டு டிடெக்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் போசான்ஸ் மறுபடியும் வந்துட்டான். Have become frequent news in the recent past. What is the importance of discovering the particle? ஏன் வந்து அது இம்பார்ட்டண்டா டிஸ்கவர் பண்றோம் ஹிஸ் போசான்ஸ்? It is unable to understand the why the elementary particles have a mass. ஹிஸ் போசான்ஸ்க்கு வந்து மாஸ் கிடையாது அப்படின்னு 0 அப்படின்னு பாக்குறோம். அப்ப எலிமெண்டரி பார்ட்டிகளுக்கு மாஸ் இருக்கிறத பத்தி படிக்கிறதுக்கு சபாட்டமைக் பார்ட்டிகல் எப்படி எலிமெண்டரி பார்ட்டிகல் வரும்? சரி சும்மா வச்சுக்கலாம். சபாட்டமிக் எலிமெண்டரி தெரியலக்கா, எனக்கு டிஃபரன்ஸ் தெரியல, அதனால சும்மா வச்சுக்கிட்டேன். சரி பார்க்கலாம். It will enable us to in the near future to develop the technology of transmitting a matter from one point to another without traveling a physical space. இதெல்லாம் ரொம்ப ஓவர் ambitious. ஏதோ டெலிபதி பத்தி பேசுறாங்க. It is enable us to create a better fuel for nuclear fusion. இதுவும் ஓவர் எஸ்டிமேஷன். சரியா, சம்பந்தமே இல்லாம இருக்கு. புரியுதா? எலிமெண்டரி பார்ட்டிகல் கேன் பி சபாட்டமிக் பார்ட்டிகல். அப்ப எலிமெண்டரி பார்ட்டிகல் என்னன்னு எனக்கு தெரியலக்கா, நீங்க அது ப்ராட் டெஃபினேஷன்ல வைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. காஸ்மிக் பார்ட்டிகலை சொல்றீங்களா எலிமெண்டரி பார்ட்டிகல்னா? இல்ல, நீ தான் கரெக்ட். ஓகே எல்லா சபாட்டமைக் பார்ட்டிகலும் எலிமெண்டரி பார்ட்டிகல் தானா? ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஹிஸ் போசான்ஸ் லிட்டரலி மீன்ஸ் எ மாஸ். ஸோ அதோட மாஸ், அதோட காட் பார்ட்டிகல், ஹிஸ் வேவ்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதனால நம்ம அதை சபாட்டாமிக்லேயே வச்சுக்குவோம். அதெல்லாம் மற்றதெல்லாம் ஓவர் ஆம்பிஷியஸ். சரியா? ஸோ ஆட் ஒன் அவுட் வருது. ஓவர் ஆம்பிஷியஸ்ல ஒரு ஆட் ஒன் அவுட் எடுக்கிறோம். வித் ரெஃபரன்ஸ் டு சோலார் பவர் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. மறுபடியும் அதே மாதிரி கேட்குறாங்க பாருங்க. முன்னாடி சோலார் பவர், இப்போ சோலார் பவர் வித் ப்ரெசென்ட் டெக்னாலஜின்னு ஒன்று கேட்டால், இப்போ வந்து சோலார் பவர் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. India is the third largest in the world in the manufacturing of silicon warfare and photovoltaic units. இப்போ என்ன பார்த்தோம்? எத்தனை நம்பர் பார்த்தோம்? இந்தியா எக்கனாமிக் சர்வேல ஏன்னா இது கொடுத்துருந்தாங்க. தேர்ட் லார்ஜஸ்ட்லாம் கிடையாது. செகண்ட் லார்ஜஸ்ட் அக்கா, செகண்ட் லார்ஜஸ்ட் இந்தியா. சோலார் பவர் டாரிஃப் ஆர் டிட்டர்மைன்டு பை சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. டாரிஃபை வந்து இவங்க தான் டிசைட் பண்றாங்கன்னு சொல்றாங்க பார்த்தியா? ஸோ டாரிஃப் டிட்டர்மைன் பண்றது ஒரு கேபினெட், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க தான் பண்ணுவாங்க. இவங்க பண்ணுவாங்களான்னா நான் ஃபினான்ஸ் இவங்களுக்கு வராதுன்னு தான் நான் எடுக்கிறேன். எவ்வளோ காசு போடணுன்றத ஃபினான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ஆர் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் மூலமா தானே டாரிஃப் வரும். சரி, ஆனா அந்த மாதிரி ஒரு கார்பரேஷனுக்குலாம் அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கொடுக்க மாட்டாங்க அக்கா. ஃபினான்ஸ் ரிலேட்டடா டாரிஃப் டிட்டர்மைன் பண்றதுலாம் அந்த என்ன சொல்றது, ஒரு கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் அதனால தேர்ட் லார்ஜஸ்ட்னு சொல்றதும் எனக்கு பிரச்சனை. ஆனா ஃபர்ஸ்ட்னு சொல்லல, தேர்ட் போட்டுக்கிறேன். ஆன்சர் என்ன? ஆன்சர் டியா? ரெண்டுமே கிடையாது. சூப்பர். அப்போ இந்த தேர்ட்ன்றதையும் ஸ்பெசிஃபிக் ஃபேக்டா வச்சுக்கோங்க. யூஸ்வலா நம்ம எடுப்போம்ல, ஸ்பெசிஃபிக் ஃபேக்டா தான் எடுப்போம். சும்மா எடுத்தேன், அதையும் எடுத்துக்கோங்க. ஆனா இப்போ வந்து அது ரெண்டாவது இடம் இந்தியா. பர்டிகுலரா இந்த ரெண்டு பேரையும், வேஃபரையும் போட்டோவால்டைக் யூனிட்டையும். இல்ல மொத்தம் 4 கொடுத்துருக்கானுங்க. ஆனா நான் கரெக்டா சொல்றேன்னா தெரியல. செகண்ட் இல்ல 4 தனித்தனியா பிரிப்பாங்க. இது வேற ரெண்டு வந்து ஏதோ ஒரு இடம், மீதி 2 வந்து ஏதோ ஒரு இடம். ஓ எக்கனாமிக்ஸ் சரி படிக்கும்போது படிச்சிங்க. ஏன்னா ஆல்ரெடி கேட்டதுனால சொல்றேன். இதே வார்த்தையை கொடுத்து கேட்டு சொல்லியிருக்காங்க. சிலிக்கான் வார்ஃபேர் அண்ட் போட்டோவால்டைக் மேனுஃபேக்சரிங். ஸோ consider the following phenomena. Light is affected by gravity. Which are the following is a predictions or predictions of Albert Einstein general theory of relativity are often discussed in news, in media. அதுல வந்து ப்ரெடிக்ஷன் என்னென்ன ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணாரு? லைட் இஸ் அஃபெக்டட் பை கிராவிட்டி. கிராவிட்டினால லைட் அஃபெக்ட் ஆகுது. ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில. சரி, யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்பேண்டிங். A map wraps its surrounding space time அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ப்ரெடிக்ஷன். ரிலேட்டிவிட்டினா ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் சம்மந்தப்படுத்தி ஒரு கான்செப்ட் சொல்றது. சரி, யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்பேண்டிங், லைட் அஃபெக்ட்ஸ் கிராவிட்டி வச்சுக்கலாம். டைம் அண்ட் ஸ்பேஸ்ல ஒரு மேட்டரை விராப் பண்ணா, மேட்டர் விராப்ஸ் இட்ஸ் சரௌண்டிங் டைம் அண்ட் ஸ்பேஸ். ஆக்சுவலா வார்ம் ஹோல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த வார்ம் ஹோல்ல தான் இது வரும்னு நினைக்கிறேன். ஆன்சர் எல்லாமே கரெக்டாக்கா? ஆமாடா. தேர்ட் ஸ்டேட்மென்ட் என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டைமை சுருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அக்கா. ஒரு லென்த்தை சுருக்க முடியுமா? லென்த்தை 4, 5, 6, 7, 8 மடிப்பீங்கல்ல. ஒரு ஸ்பேஸ், ஒரு உலக பூமி இருக்குன்னா பூமியை வந்து அப்படி சுருக்கி
0 கொண்டு போக முடியும்ல. அந்த மாதிரி டைமையும் ஸ்பேஸையும் ரெண்டுத்தையுமே சுருக்கலாம் அப்படின்ட்டு மேட்டர் ராப்ஸ் இட்ஸ் சரௌண்டிங் டைம் அண்ட் ஸ்பேஸ். ஆக்சுவலி கான்செப்ட் ஆஃப் பிளாக் ஹோல். இன்டர்ஸ்டெல்லார் படம் மாதிரி இருக்கு. இன்டர்ஸ்டெல்லார் படத்துல வார்ம் ஹோல்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஆ. அதுலதான் அதுல பூந்து ஒரு வெளியே வருவார் தெரியுமா? இந்த நியூஸ்க்கு வருவார் தெரியுமா? அதுதான் அந்த வார்ம் ஹோல். அதெல்லாம் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காருன்றதுனால அந்த படத்துல எடுத்திருக்காங்க. அப்பாதுரை சொன்னாப்ல. சொல்லுடா அப்பாதுரை. இல்ல அததான் சொல்ல வந்தேன். வார்ம் ஹோல் தான். இன்டர்ஸ்டெல்லார்ல அந்த படத்தை வச்சு நான் இதை போட்டேன் ஆக்சுவலா. அதேதான். சரி, கரெக்டா ஓகே தான். அடுத்து போலாம். கிரையோஜெனிக்ஸ் இன்ஜின் மறுபடியும் கேக்குறாங்க. ஃபைன் அண்ட் அப்ளிகேஷன். சரி, சம்மரைன் ப்ரொபல்ஷன், ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டர், ராக்கெட் டெக்னாலஜி இதுல இருக்கு. அண்ட் ரிசர்ச் அண்ட் சூப்பர் கண்டக்டிவிட்டி. இது வந்து ஃபியூவல் இல்ல. கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து ஃபியூவல் ஆஃப் ராக்கெட் டெக்னாலஜி. பர்டிகுலரா இருக்கு LVM-3 GSLV. Consider the following statement. A person is a spaceship located halfway between the earth and the sun will notifies a person spaceshipல halfway between எர்த்துக்கும் சன்னுக்கு நடுவில் போயின்னு இருக்கிறான். சரியா? சரி, half astronomical unitல இருக்கான்னு வச்சுக்கலாம். ஓகே, என்ன பண்ணலாம்? ஸோ ஸ்கை இஸ் ஜெட் பிளாக். ஓ, ஸ்கை இஸ் ஜெட் பிளாக். ஜெட் பிளாக்னா என்ன தெரியலையே. ஸ்டார் டு நாட் ட்விங்கிள். சரி, ட்விங்கிள் ஆகாதுன்றாங்க. நம்ம பார்த்தோம்ல ட்விங்கிளிங் ஆஃப் ஸ்டார்ஸ்க்கு ஒரு காரணம் ஆப்டிக்கல் இல்யூஷன் பார்த்தோம். அப்ப இது கரெக்ட் தான். ஏன்னா நம்ம ஹாஃப் போயிட்டு பார்த்தா மட்டும் தானடா ட்விங்கிள் ஆகும். அதான் ஆப்டிக்கல் இல்யூஷன் எதுக்கு பார்த்தோம்னா மேல இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து ரிஃப்ராக்ட் பண்ணுது, அதனால வந்து நமக்கு ஆப்டிக்கல் இல்யூஷனா தெரியுதுன்னு ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்ல போட்டோம். அது இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு. சரியா? டெம்பரேச்சர் அவுட் சைடு த ஸ்பேஸ் இஸ் மச் ஹையர் தென் தட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். அவுட் சைடு த ஸ்பேஸ் ஷிப் வெளியில டெம்பரேச்சர் ஜில்லுன்னு இருக்கும்ல, அதிகமா இருக்காது. தப்பு. மச் ஹையர் தென் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். தப்பு. சர்ஃபேஸ்ல தான் அதிகமா. நம்ம ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் அதுக்காக தானடா போட்டுட்டு போவாங்க. பின்பக்கம் அந்த சூரிய அவங்களுக்கு அது ஹையரா இருக்காக்கா, ரொம்ப லோவரா இருக்கும். சன்னுக்கு பக்கத்துல இருக்கும்டா. அவங்க பிட்வீன் தி எர்த் அண்ட் சன் சொல்லிருக்காங்கடா. ஃபேசிங் தி சன் மேக்ஸ் தி கரெக்ட். மட்டும் அந்த ஒரு ஏசி வச்சிருப்பானுங்களே. கரெக்ட். அப்படின்னா 1 2 3 தான் போடணும். ஏன் ஜெட் ஸ்கை இஸ் ஜெட் பிளாக்னா என்ன? ஆன்சர் 1 2 3 இரு, நான் டெஃபினிஷன் பார்க்கறேன். ஜெட் பிளாக்னா என்னன்னு எனக்கு புரியலையே. the dust particle, smoke, water vapor and smoke are present in the air. அதனால வந்து அது கருப்பா தெரியுமா? ஓகே. ஏன் கருப்பா தெரியும்னா நோ அட்மாஸ்பியர் டு ஸ்கேட்டர் லைட் ஆக்கா. ஆமா, அதுவும் கொடுத்திருக்கான் கீழ பெருசா கொடுத்திருக்கான். நோ அட்மாஸ்பியர் இல்ல. அட்மாஸ்பியர் இருந்துச்சுன்னா தான் ஸ்கேட்டர் பண்ணி ப்ளூவா ரெட்டா ஒயிட்டா தெரிய வைக்குது. இல்லைன்னா தெரியல. நேற்று ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, எது ரொம்ப தூரம் போகும்ட்டு வெப்ஜிஆர் போட்டு ஒரு ஆன்சர் கன்றாவே எழுதணும். ஆன்சர் தப்பா இருந்துச்சுனாலும் அது அந்த கான்செப்ட் ஒரு மாதிரி யூஸ் ஆகுது. சரி, ஒரு காமெட்டுக்கு டெய்ல் இருக்கு. டெய்ல் ஆஃப் த காமெட் இஸ் டைரக்டட் அவே ஃப்ரம் த சன் பிகாஸ். ஓ அப்படியா? ஏன் as a comet rotates around the sun, a lighter mass of the comet is pushed away due to the centrifugal force alone. தெரியல. as a comet rotate, the lighter mass of the comet is attracted by some stars situated in the direction of its tail. The radiation emitted by the star exerted a radial pressure on the comet throwing the tail away from the sun. The tail of a comet always exists in same orientation. இதெல்லாம் ஓவரா இருக்கு. சேம் ஓரியன்டேஷன் அது டிபெண்ட்ஸ் அப்பான் த டிராவல், த டைரக்ஷன் இட் டிராவல்ஸ்ல. சென்ட்ரிஃபியூகலின் தூக்கிடு. அலோன் சொல்றாங்களா? சென்ட்ரிஃபியூகல் அலோன். சம் அதர் ஸ்டார் அட்ராக்ட் பண்ணதுனால அந்த பக்கம் போகுது. டைரக்ஷன் ஆஃப் த டெய்ல். சரி, ரேடியேஷன் எமிட்டட் பை த சன் எக்ஸர்ட்ஸ் a radial pressure on the comet throwing a tail away from the sun. இதான் கரெக்டான ரீசனும் கூட. டைரக்டட் away from the sun, இங்கேயும் எக்ஸர்டட் radial pressure throwing tail away from the sun. ஸோ சிசி போட்டுக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? காமெட் இங்கே வருது. நம்ம என்ன சொல்லலாம்னா டெய்ல் டைரக்டட் அவே ஃப்ரம் த சன். அந்த டெய்லு தான் டைரக்டட் அவேன்றாங்க. அந்த டெய்லு ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஏன் டைரக்டட்னா இங்கே வந்து ரேடியேஷன் வருது நிறையா. அது ஒரு ரேடியல் ப்ரெஷர் போடலாம். இப்படி போடக்கூடாது, இப்படி திருப்பி போடு. அந்த மண்டை வந்து சன்னை பார்க்குற மாதிரியும் டெய்ல இந்த பக்கம் போடுற மாதிரி போடும். அவ்வளோதான். ஓகே,
ஏன்னா இது ஐஸ் ஐஸ் பார்ட்டிகல்ஸா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கிட்ட போக சன்னோட ரேடியேஷனால பின்பக்கம் அதோட இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இது புகஞ்சு போகும்ல, அப்ப பின்பக்கம் தான் டெய்ல் உருவாகும். பேசிக் ஓ ரேடியல் ப்ரெஷர். ம் நல்லா இருக்குக்கா. சரி. Black hole is a body, a space which does not allow any of the radiation to come out. This property is due to actually small size, large slow size, high density. Density அதிகமா இருக்கு அதுல. உள்ள நிறைய இருக்கு. அதனால. In respect of India, advanced satellite INSAT 4A. இந்தியாவோட advanced satellite INSAT 4A. INSAT 4A was launched in December 2005 from New Mexico. நியூ மெக்சிகோலேருந்து லான்ச் பண்ணாங்க. தெரில, இந்த பேட்டர்ன் டிரைவ் பண்ணிக்கலாம். யூரோப்பியன் ஸ்பேஸ் யூரோப்பியன் கமர்ஷியல் லான்ச் சர்வீஸ் ப்ரொவைடர் பேர் என்ன, ஏரியன் ஸ்பேஸ் வாஸ் அசோசியேட் வித் லான்ச் ஆஃப் இன்சாட் 4A. சரி. டாடா ஸ்கை இப்போ நம்ம ஜிசாட் இதே மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்கோம் ஃபால்கானை வச்சு. சரி. டாடா ஸ்கை டிஜிட்டல் கேபிள் சர்வீஸ் ப்ரொவைடர் இஸ் அசோசியேட்டட் வித் டிடிஹெச் டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ் ஃப்ரம் ஐஎன்எஸ்ஏ T4A அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லிடுங்க, நம்மளுக்கு அப்போ தெரியாது. ஆன்சர் பார்த்துக்கலாம். ஆன்சர் சி. அது C. வந்து டிசம்பர் 22, 2005ல வந்துதான். அதுவும் இதுல பிரெஞ்சு குனியால லான்ச் பண்ணாங்க. நியூ மெக்சிகோ தான் பிரச்சனை. அப்போ பிளேஸ் பிரச்சனை, இங்கேயும் பிளேஸ் பிரச்சனை கேட்குறாங்க. மற்ற ரெண்டுத்துலையும் அசோசியேட்டட் லான்ச் அப்படின்னு சொல்றது ஓகே. இவன் அசோசியேட்டட் வித் டிடிஹெச் எலெக்ஷன் ப்ராட்காஸ்டிங். Consider the following statement with respect to jet engine and rocket. இதை கூட கேட்கலாம். இப்போ கூட அது ரிலவெண்ட் தான் இந்த கொஸ்டின். சரி. The jet engine uses the surrounding of air from its oxygen supply and its utilize motion in space. ஜெட் இன்ஜின் வந்து சரௌண்டிங் ஆக்சிஜன் எடுத்துக்குது. ஸோ இஸ் அன்சூட்டபிள் ஃபார் த மோஷன் இன் த ஸ்பேஸ். ஸ்பேஸில் வந்து ஆமாம் ஓகே, ஸ்பேஸில் வந்து ஆக்சிஜன் இருக்காது, நம்ம ஆக்சிடைசர் எடுத்துகிட்டு போகணும். தப்புன்னு எடுத்துக்கலாம், கரெக்டாக எடுத்துக்கலாம். கரெக்ட். ராக்கெட் கேரிஸ் இட்ஸ் ஓன் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் இன் கேஸ் இன் ஃபார்ம். கேஸ் ஃபார்மில் எடுத்துகிட்டு போவாங்க, லிக்விட் ஃபார்மில் எடுத்துகிட்டு போவாங்க. ஃபியூயல் கேஸ் ஃபார்மில் எடுத்துகிட்டு போனால் பெரிய சிலிண்டர் தேவை, அதனால நம்ம வந்து லிக்விட் ஃபார்மில் எடுத்துகிட்டு போவோம். தப்புன்னு எடுத்துக்கலாம். அதனால கிரையோஜெனிக்ஸ். ஆன்சர் என்ன? ஒன் ஒன்லியாக்கா? ஏ. சரி. Satellite used by the telecommunication relay are kept in the geostationary orbit. A satellite is said to be such an orbit when. எப்போ வந்து அந்த டெலிகாம் kept in the geostationary orbit அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டேஷனரியா ஜியோ சிங்க்ரனைஸ்ட் இல்லை, அப்போ ஈக்குவேட்டர் முன்னாடி சுற்றுது, ஈக்குவேட்டரில் சுற்றுன்னு வச்சுக்கலாம் இது. சரியா? the orbit is இல்லை ஜியோ சிங்க்ரனைஸ்டு கிடையாது. ஆர்பிட் இஸ் சர்க்குலர். ஆர்பிட் லைஸ் இந்த பிளேன் ஆஃப் எர்த் ஈக்குவேட்டர். கரெக்டு. ஆர்பிட் அட் ஆல்டிடியூட் வந்து ஒரு ஆல்டிடியூட் ஒரு வேரியபிள் நம்பர் சொல்கிறாங்க, அப்போ இது கரெக்டாக இருக்கலாம். சரியா? அதனால 2, 3, 4 இல்லை ஓடிஎம். அப்போ 2 and 3யும் இல்லை. ஆஹா தெரிலங்க அப்போ எனக்கு. இதை பார்ப்போம் தம்பி, நாம ஜியோ இது ஒரு ஸ்டேஷனரி 10,000 கொடுத்தோம்ல, 10,000க்கு நான் 35,800ன்னு எழுத சொன்னேனே, அந்த கொஸ்டினை கொஞ்சம் காட்டேன். ஆமாக்கா, அதுவும் ஜியோ ஸ்டேஷனரி தான். அது ரெண்டும் ஒண்ணு தானே, அப்ப தப்பு தானே? அப்போ 1, 2, 3யா? ஆமா. அது எப்படி ஜியோ சிங்க்ரனைஸ்டுனா அப்புறம் மட்டும் ஈக்குவேட்டரில் சுத்தம்? இருடா என்கிட்ட கேட்காதடா, இருடா. A geostationary orbit is a geosynchronous orbit directly above the earth equator 0 degree latitude னு எழுதியிருக்கான். With a period equal to the earth rotational period and an orbital eccentricity of approximately 0. அப்போ எது வந்து போலுக்கு சுத்துறது பேர் என்ன சொல்லுவீங்க? Polar geosynchronous. ஏன்?
சாங் சொல்றா பாரு, போலார் சேட்டலைட் தான் அது பேர். ஆக்சுவலி ஜியோ சின்க்ரோனஸ்க்கும் ஜியோ ஸ்டேஷனரி ஒன்று தான். அந்த இன்க்ளினேஷன் மட்டும்தான் வேறையா இருக்கும். கரெக்டாக அந்த ஈக்குவேட்டர் இருக்குல்ல, அந்த சென்டர்கிட்டே இப்படி சுற்றிட்டு வந்து அது ஜியோ ஸ்டேஷனரின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இன்க்ளைன் ஆகி மேலே சுற்றினா அது ஜியோ சின்க்ரோனஸ் மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. ரெண்டுமே இப்படி தான் சுற்றும். போலார்னே சொல்லுவாங்க, அந்த போலார் சேட்டலைட்னு. அதுதான் போல்ஸ் டு போல் சுற்றும். ஆமா கேவி. ஆக்சுவலா இது வந்து எது சொல்றாங்க, ஆனா எனக்கு புரியல சரியா இது இதுன்ட்டு. இது யாருக்காவது புரிஞ்சுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா இதுல 3 இருக்கு. ஒண்ணு வந்து சர்க்குலரா சுத்தும். ஈக்குவேட்டர்ல சுத்துறது சர்க்குலரா சுத்துது. இன்னொன்னு எலிப்டிக்கல் ஆர்பிட்லயும் ஒண்ணு சுத்துது ஆக்சுவலா. அதுவும் ஈக்குவேட்டர், அதாவது கொஞ்சம் இன்க்ளைண்ட் ஆகி சுத்துது. அது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆ, நம்ம பார்ப்போம் அப்போ. இது பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு ஜியோ இது ஞாபகம். சின்க்ரோனஸ்னா எர்த் கூட சிங்க் ஆகி இருக்கிறது. அப்பனா இப்படிதாங்க சுத்தும். வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன். அந்த ஸ்டேஷனரிக்கும் சிங்க்ரோனஸ்க்கும் அந்த இன்க்ளினேஷன் தானே டிஃபரன்ஸ். ஆனா எது எதுக்கு வரும்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இல்ல அதுல அப்படின்னா நான் டயக்ராம் பார்த்தேன். அந்த டயக்ராம்ல வந்து ரெண்டுமே ஒண்ணுனா சர்க்குலர். அப்போ இன்க்ளினேஷன் வேரி ஆச்சுன்னா ஒன்னு சர்க்குலரா சுத்துது, ஒன்னு எலிப்டிக்கலா சுத்துது. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான பர்பஸே போயிடும். ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அதுல ஏதோ சொல்றாங்க, அது ஆக்சுவலா ஏதோ சொல்ல வராங்க. ஆனா இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோ, ஜியோ ஸ்டேஷனரினா அது சர்க்குலரா தான் சுத்துது. சரியா? இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன், பின்னாடி நம்ம ஆன்சர் அதை பத்தி படிக்கணும். கத்தியுமே எழுதிக்கோங்க அக்கா. சரிடா. Artificial satellite orbiting around the Earth does not falls down. Satellite orbiting around the Earth does not fall down. This is so because the attraction of Earth. சரி. Does not exist at the distance. Artificial satellite வந்து கீழே விழ மாட்டேங்குது. Okay, it's neutralized by the attraction of the moon. Provided the necessary speed. Steady speed of rotation ஒரு necessary speed இருக்கு. Necessary acceleration of its motion. ஸ்பீடு சொல்லணுமா ஆக்சலரேஷன் சொல்லணும்? ப்ரொவைட் நெசசரி ஆக்சலரேஷன் ஃபார் இட்ஸ் மோஷன். ஆக்சலரேஷன் தான் சொல்லணும். ஏன்னா அது யூனிஃபார்ம் வெலாசிட்டி, ஜீரோவா ஒரே இடத்துல சுத்திட்டே வருது. ஆன்சர் கரெக்டாக்கா? கரெக்டா. ஸ்பீடுன்னு சொல்லக்கூடாது, ஆக்சலரேஷன் சொல்லணும். சரி. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி ஆஃப் இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் யூஸ்ட்? ஐஆர்என்எஸ். ஓகே. அசஸ்மெண்ட் ஆஃப் கிராப் ப்ரொடக்டிவிட்டி. ஓ, இது எதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறேன். இதே மாடலில் தான் நம்மளுக்கு இப்போ கேட்குறாங்க கேள்வி. சரி, இது இந்தியன் ரிமோட் சென்சிங்னு சொல்கிறான். இது ஒரு ரொம்ப ரிமோட்டா. கிராப் ப்ரொடக்டிவிட்டி, லொகேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ், மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன், டெலிகம்யூனிகேஷன் அண்ட் டாரிஃப் டியூட்டிஸ். டிராஃபிக் ஸ்டடி. ஓகே, டிராஃபிக் ஸ்டடி. ஓகே ஓகே. டெலிகம்யூனிகேஷன், மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன். டெலிகம்யூனிகேஷன் கூட கலர் வச்சு தானே ரிமோட் சென்சிங். அது ஃபுல்லாகவே அந்த மேப் ஃபுல்லாகவே கலர் கலராக இருக்கும். அப்போ நீ டெலிகம்யூனிகேஷனுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கிறது. டெம்பரேச்சர் அதானே நம்ம மேப் டெம்பரேச்சர் வச்சு இது பண்ணுவோம். 3 இருக்கு. சரி, ஓகே. 1 2 3 தானே ஆன்சரு? சங்கவி ஆப்ஷன் ஏன்னு சொல்றான். ஆன்சர் கரெக்டா? ஆன்சர் கரெக்ட். ஓ, ஆடோ நோட்ல வருது இது. சூப்பர். இன்னும் வேற எது யூஸ் பண்றாங்கன்னா புரியல. டெலிகம்யூனிகேஷன் ரேடியோ வேவ்ஸ். அதான் ரேடியோ வேவ். டிராஃபிக் ஸ்டடி. ஆனா இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கேவி, ஞாபகம் இருக்கா உனக்கு? ரொம்ப ரீசெண்டா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னன்னா ரிமோட் சென்சிங் அண்ட் அந்த பர்டிகுலர் அக்ரிகல்ச்சர் ஏரியால எவ்வளவு எமிஷன் நடக்குது அதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு லேக்கோட பொல்யூஷனை கூட உன்னால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா கலர் சேஞ்சஸ் தானே, டெம்பரேச்சர் அந்த ஹியூமிடிட்டி அதை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. கலர் கலரா இருக்கும்டா அந்த மேப் பார்க்கவே. ரிமோட் சென்சிங் இல்ல ஓகே தான். ஆனா அந்த கொஸ்டின் கூட எப்படி நான் மேட்ச் பண்றேன்? சரி, ஓகே. அந்த கொஸ்டின் வரும்போது நம்ம திரும்பி பார்ப்போம். மத்த யூஸையும் சொல்லிடுறேன். அக்ரிகல்ச்சர், வாட்டர் ரிசோர்ஸ், ஃபாரஸ்ட்ரி அண்ட் எக்காலஜி, ஜியாலஜி, மரைன் ஃபிஷரிஸ் அண்ட் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்துக்குமே ரிமோட் சென்சிங் சேட்டலைட் யூஸ் பண்றாங்க. மறுபடியும் அக்ரிகல்ச்சர், வாட்டர் யூசேஜ், வாட்டர் ரிசோர்சஸ், ஃபாரஸ்ட்ரி அண்ட் எக்காலஜி, ஜியாலஜி, எது ஜியாலஜி, மரைன் ஃபிஷரிஸ் அண்ட் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட். ஓகே, குட் ஒன். சொல்லுங்க அக்கா.
இதுதான் உள்ளதுலே லார்ஜஸ்ட் கான்ஸ்டலேஷன் ஆஃப் ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டா. ஐஆர்எஸ் அவ்வளோ சேட்டலைட். அவ்வளோ பெரிய கான்ஸ்டலேஷன் வச்சிருக்கோமா என்ன? கான்ஸ்டலேஷன் இன் நம்பர் ஆர் சைஸ்? நம் சைஸ். ஓகே. பயாலஜி போலாமா? Most of the desert plants bloom during a night time because yeah, their blooming is controlled by low temperature. They are sensitive to the phase of moon. Oh, desert insects eat away the flowers during a daytime. Desert insects are active during a night time. ஓ, அதனால தான் ப்ளூம் ஆகுது. வச்சுக்கலாமா அந்த டைம்ல? இதுக்கும் அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மற்றதை விட எனக்கு இது பெஸ்டா தெரியுது, ரொம்ப சின்னதாகவும் தெரியுது. கரெக்ட். மற்றெல்லாம் பெருசு பெருசா தெரியுது. டெசர்ட் இன்செக்ட் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து நைட்ல தான் பாலினேட் பண்ணுமா. ஓ, அதனால பாலினேஷன் ரிலேட்டடு. அப்பதான் டியூ டு ஹை டெம்பரேச்சர். மற்றெல்லாம் பெருசு பெருசா இருக்கு பாரு. டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு, சென்சிட்டிவ் டு த ஃபேஸ் ஆஃப் த மூன். அதை விட இது நல்லா இருக்கு. The living organisms require at least 27 elements, of which 15 are metal. ஓ, சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டாகவே ஞாபகம் வச்சுக்கோ. மற்ற 27 எலமெண்ட் தேவையா, அதில் 15 மெட்டல்லாம். ஸோ தோஸ் ரெக்வயர்ட் இன் மேஜர் குவான்டிட்டிஸ் இன்க்ளூட், எதெல்லாம் அதிகமாக தேவை? மேஜர் மினரல்ஸ், மைனர் மினரல்ஸ் வித்தின் ஏ பாடி கேட்குறாங்க. மெட்டல்ஸ் கேட்குறாங்க. இப்போ மேஜர் குவான்டிட்டிஸ் மெட்டல்ஸில் 15 மெட்டலில். மாலிபடியம்லாம் நமக்கு இருக்கணும்னு அவசியமா என்ன தெரில. ஆனால் மைனர் மெட்டல்னு எதுவும் தெரிலக்கா. மாலிபெண்டியம், மேங்கனீஸ், மாலிபெண்டியம், சோடியமும் இருக்கணும். கால்சியம், சோடியம், மெக்னீசியம், பொட்டாசியம். உப்பு வேணும்னு போட்டுக்கலாம். ஆன்சர் சியா? ஆன்சர் சி. ஓகே, மாலிபெண்டியம் வந்து தூக்கிட்டோம். பிளட் கிளாட்டிங்க்கு கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் வந்து எசென்ஷியல் போன் அண்ட் டீத்துக்கு. சோடியம் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் அண்ட் மசில் ஆக்டிவிட்டி. ஓகே, புரியுது. அதனால தான் உப்பு தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா கிராம்ப் வரும்னு சொல்லுவாங்களா? ஓகே. இட் இஸ் பாசிபிள் டு ப்ரொடியூஸ் a seedless tomato fruit by okay, applying a trace elements to the tomato fruit, spraying a mineral solution to the plant, spraying hormones on the plants, applying a fertilizer containing a radioactive elements. ஓ, எதை வச்சு சீட்லெஸ் டொமேட்டோ ப்ரொடியூஸ் பண்ணுங்க? ட்ரேஸ் எலமெண்ட்ஸ்னா சரி, ஏதோ ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறது, ஸ்ப்ரே பண்ணுறது, அப்ளை பண்ணுறது. சீட்லெஸ் சீடு வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா பண்ணாதான்டா சீடு வராம இருக்கும். ஓ, ஆன்சர் சியா? ஆமா, கன்ஃபார்மா சியா தான் இருக்கும். செக் பண்ணுங்க ஆன்சர் கரெக்ட்டா. இல்லடா, இப்போ ஒரு பழம் சொல்றது புரியுது. வந்து சீடட் டொமேட்டோ, அன்சீடட் டொமேட்டோ இருக்கு. கிரேப்லயும் சீடட் அன்சீடட் இருக்குல்ல. அது எல்லாமே அதோட ஹார்மோன்லயே ஸ்ப்ரே பண்ணாதான் அது மாறும். அத ஃப்ளவரிங்லயே மாத்தினாதான் உண்டு. புரியுதாக்கா? ஓகே. சரி, ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து குளோரோபிளாஸ்ட். ஓகே. மினரல் அப்டேக்கு யார் பண்றா? சரி, ரெஸ்பிரேஷன், புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து யார் பண்றா? ரைபோசோம் தான் பண்றான். ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் யார் பண்றா? மினரல் அப்டேக் பிளாஸ்மா மெம்பரேன் வச்சுக்கலாம், அந்த மினரல்ஸ் எடுத்துக்குவான். இப்போ ரெஸ்பிரேஷன் மைட்டோகாண்ட்ரியா தான் போடணும்னு நினைக்கிறேன். 2 1 3 4 ஆன்சர் சியா? ஆமா. ஏன் ரெஸ்பிரேஷன்னா இவன் தான் வந்து பவர் ஹவுஸ் இல்லை, அதனால. ஒரு செல்லை வச்சு யோசிங்க. செல்லை யோசிங்கன்னா போட்டோசிந்தசிஸ் இது போடலாம், குளோரோபிளாஸ்ட் போட்டுடலாம். மைட்டோகாண்ட்ரியா பவர் ஹவுஸ், அதனால ரெஸ்பிரேஷன். ஓகே, வேஸ்டேஜும் அவன் தான் ரிமூவ் பண்ணுவான். பவர் ஹவுஸ் உள்ளே வரும், வேஸ்டேஜ் எடுத்துகிட்டு போகிறான். இது மினரல் அப்டேக் வந்து சைட்டோபிளாசம்ல, பிளாஸ்மா மெம்பரேனில் இங்கே டிஃப்யூஷன் ஆகி உள்ளே போகும். இது ப்ரோட்டீனுக்கு வந்து எம்ஆர்என்ஏ யூஸ் பண்ணி ரிபோசோம் தான் வந்து கிரியேட் பண்ணுவோம் ப்ரோட்டீன். ஃபேக்ட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துறேன், கேட்டால் யூஸ் ஆகும். விச் ஆர் த ஃபாலோயிங் மாடிஃபைடு சிஸ்டம்? இது வந்து மாடிஃபைடு சிஸ்டம்னு சொல்கிறான். இது ரூட்டு, இது சீடு,
இது வந்து ஸ்டெம் தான். ஸ்வீட் பொட்டேட்டோன்றதும் ஒரு ரூட்டுன்னு தான் நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்சு. சக்கரவள்ளி கிழங்குல அது அப்போ இதுதான். உருளைக்கிழங்கு தான் மாடிஃபைடு ஸ்டெம். கரெக்டா? ஆ இதுவும் ரூட். Which are the following type of you know microorganisms is the most widely used in industry? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. மைக்ரோ ஆல்கே, ஃபங்கை, பாக்டீரியா மூணுமே வச்சுக்கலாமா? ஆமா, ஆன்சர் டி. ஓகே. ஃப்ரூட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வச்சது ஃபாலோயிங் கோடு: ஃப்ரூட்டு, சீடு, வுட்டு, ஸ்டார்ச். சரி, ஃப்ரூட்ன்றது என்ன பாட்டுன்னு கேட்குறாங்க. ஓகே ஓகே. ஸ்டெம்ன்றது வுட் ஆகுமா? ஸ்டெம் தான் வுட், 3 வச்சுக்கலாம். ஆக்சுவலா இதுதான் ஃப்ரூட். ஓவரி தான் சீடாக்கா. ஓவரி சீடு. ஃப்ரூட் வந்து ஒவ்யூலா இருக்கும். அப்போ லீஃப் தான் ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ணும். கரெக்டா இது? சாரி 1 இல்லவே இல்லையா? சாரி, சூப்பருங்க, அப்படியே மாத்தி போட்டேன். நீங்க சொல்லுங்க அக்கா, எதை சொல்ல வந்தீங்களே? அதான்டா ஃப்ரூட் ஓவரின்னு சொல்ல வந்தேன், நீ ஓவியல்னு. இல்ல, ஓவரி உள்ள இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். தப்பு. அப்போ ஓவரி வெளியே. பாலினேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வர்றது ஃப்ரூட். ஆமாமா. இல்ல, அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கே தெரியல ஆக்சுவலா ஒவியலுக்கும் ஓவரிக்கும் டிஃபரன்ஸ். நான் இங்க இப்படி சொன்னதுனால மாத்தி எடுக்கிறேன். தெரியும் தான் சொல்லுங்க யாராவது. மேபி ஓவியூல் உள்ள இருக்கும் போல இருக்கு. அதான் சீடு இல்ல, ஓவியூல். இங்க ஓவரி, இங்க வந்து ஓவரின்னு வச்சுக்கலாம். ஓவரி, இங்க ஓவியூல். ஏய் இங்க பாரு, ஒரு ஃப்ரூட்டுக்கு அதோட சீடு அந்த ஃப்ரூட்டுக்குள்ள தானே இருக்கும். அப்போ ஓவரிக்குள்ளதான் ஓவியல் இருக்கும். கரெக்டா? தெரியல. நான் அதான் இப்ப நீங்க இந்த கொஸ்டின் வச்சு தான் நானே எடுக்கிறேன். எனக்கு தெரியாது முன்னாடி. ஓவரிக்குள்ளதான் ஓவியல் இருக்கும். ஒவியூல் உள்ள இருக்கு, அப்போ ஓவரி வெளியே இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அந்த சீடு தான் ஃப்ரூட்டா மாறும். கரெக்ட். Which of the following statement regarding the starch and cellulose is not correct? ஸ்டார்ச், செல்லுலோஸ் இல்ல, ரெண்டுமே பிளான்ட் ஆரிஜின்றது தப்பு. ரெண்டுமே பாலிமர் தான். நான் கரெக்ட். கலர் வித் அயோடின்ல கலர் மாறும்ன்றாங்க, அதுவும் கரெக்ட் தான். போத் ஆஃப் தெம் மேட் அப் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகல்ஸ், இதுவும் கரெக்ட் தான். ஆனா ரெண்டுமே பிளான்ட் ஆரிஜின் கிடையாது. ஒன்னு பிளான்ட், ஒன்னு அனிமல். சரியா? which is starch is plant and cellulose is animal. அதனால தான் அயோடின்ல போட்டா கலர் மாறுது. தம்பி ஆன்சர் சி ஆம்பா. ஓடே. ஸ்டார்ச் அண்ட் செல்லுலோஸ் both are plant origin. வாட்? சாரி, கிளைகோஜன். ஸ்டார்ச் அண்ட் கிளைகோஜன். சாரி, தப்பா சொல்றேன் நான் தான். சாரி. இது கரெக்ட், இது கரெக்ட். அப்ப அயோடின்ல போட்டா கலர் மாறாதா? எது கலர் மாறும், எது கலர் மாறாதாக்கா? இரு வரேன், படிக்கிறேன். Glucose molecules are present in both starch and cellulose. Amylose in charge is responsible for formation of deep blue color in the presence of iodine, but cellulose does not give any color at the treatment with iodine because amylose is absent in cellulose. எனக்கு ஏதாவது புரிஞ்சுதுன்னா சொல்லு. அமிலேஸ் வந்து இல்லையாக்கா அதுல? இதுல அது என்ன, செல்லுலோஸ்ல அமிலேஸ் இல்லையா? அதனால அயோடின்ல போட்டீங்கன்னா கலர் மாறி காமிக்காது. டெஸ்ட்ல அயோடின் வந்து டெஸ்ட் உள்ள அமிலேஸ் இருக்கான்ற டெஸ்ட். அப்ப ஸ்டார்ச்ல அமிலேஸ் இருக்கு. ரெண்டுமே குளுக்கோஸ் இருக்கிறது தான். குளுக்கோஸ் உள்ள ரெண்டுமே இருக்கு. சரியா? குளுக்கோஸோட காம்பனன்ட். ஆனா அது உள்ள அமிலேஸ் இல்ல, இதுல அமிலேஸ் இருக்கு. அதனால அயோடின்ல போட்டா கலர் மாற மாட்டேங்கிறது. எதுக்கு? செல்லுலோஸ்க்கு. ஆனா ஸ்டார்ச்சுக்கு கலர் மாறும். இது 3 டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அயோடின் டெஸ்ட், அந்த மெத்தில் ஆரஞ்சு, இன்னொன்னு பிங்க் கலர்ல ஏதோ யூஸ் பண்ணுவாங்க, அது தெரியல எனக்கு. Ergotism is used to consumption of contaminated grain, a rotting vegetable, contaminated water and safe cooked food. Ergotism தெரியுமா? தெரியலனா ஆடோ நோட் ட்ரை பண்ணுவோம், இல்லைனா ஆன்சர் போட்டுருவோம். இருங்க. grain, contaminated water, rotting vegetables, safe food, cooked food. தெரியலக்கா, சொல்லிடுங்க. கண்டாமினேட்டட் கிரெயின்ஸ் ஆண்டா. அப்படின்னா என்ன எர்கோட்டிசம்னா? அது வந்து ஏதோ ஃபங்கஸ் வந்து கிரெயின்ஸ்ல இருக்குமா, அதை தின்னவங்க எல்லாம் செத்துருவாங்க. எனக்கு இப்ப என்னன்னா அது ஏதோ ஒரு கரண்ட் அஃபேர் இந்த டைம்.
இதே மாதிரி செத்தா இருக்காங்க. ஆனா யாரு ராட் செத்தாங்க? அண்ட் வெஜிடபிள். ஆன்சர் ராட் அண்ட் வெஜிடபிள்னு கொடுத்துருக்கான். இல்ல, நான் செக் பண்ணிட்டேன். இப்போ இந்த லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ல இந்த ஃபங்கஸால சாப்பிட்டவங்க இறந்ததா ஒரு நியூஸ் கண்டினியூஸா வந்துச்சுல, அது யாருக்கா ஞாபகத்துல இருக்கா? அந்த கோவிட் டைம்ல பிளாக் ஃபங்கஸ் வந்துச்சுன்னு தான் அது தெரியும். கிடையாது, வெரி ரீசெண்டா ரொம்ப பெரிய லார்ஜ் டெத். அதுதான் மெயின் ரீசன், அந்த கிரெயின் சாப்பிட்டதுனாலன்னு. தெரியல. ஓகே. அப்ப எர்கோட்டிசம்னா என்னன்னா ஒரு என்னன்னா காஸ்டு பை ஈட்டிங் எ கிரெயின் வித் இன்ஃபெக்டட் வித் ஃபங்கல், அது பேரு தெரியுமா? கிளாவி செப்ஸ் பர்புரா அப்படின்ற ஒரு இடமா. எர்கோட்டிசம்ன்றது வியாதி. ஓகே, சம்திங் ஏதோ ஒரு டிசீஸ். கண்டாமினேட்டட் கிரெயின் சாப்பிட்டீங்கன்னா வரும். ஓ மை காட், ரேஷன் கார்டில் அதான் போடுறாங்க. அப்போ which of the following is a useful functioning association between the fungi and roots of higher plants? Useful functional association between a fungi and roots of higher plants. ஓகே ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபங்கைக்கும் ஹையர் பிளான்ஸுக்கும் மைக்கோரைசா அப்படின்னு பார்த்தோம்ல, அதான் அதோட வேலை. கரெக்டாக்கா? ஆன்சர் டீடா. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் மைக்கோரைசான்னு ஒரு கொஸ்டின் வச்சு பார்த்தோம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். மைக்கோரைசான்னு கொடுத்துட்டு அதோட அப்ளிகேஷன் ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருந்தாங்க. இப்போ ஃபங்க்ஷன் அதை வச்சு தான் அது ரிப்பீட்டேஷன் ஆயிருக்கு. 99ல நடந்திருக்குது. ஃபங்க்ஷனல் அசோசியேஷன் ஒரு ஃபங்கைக்கும் ரூட் ஆஃப் ஹையர் பிளான்ஸ். இது ஆக்சுவலாக எங்கன்னா அந்த இது இருக்குல்ல, மேங்க்ரூஸோட அசோசியேட்டட் இது. which of the following organisms can serve as a biofertilizer of rice crop? ரைஸ் கிராப்புக்கு பயோஃபெர்டிலைசர் ரைசோபியம். கரெக்டாக்கா? ப்ளூ கிரீன் ஆல்கே, அதுதான் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஆல்கே. Oh my god. மைக்கோரைசல் ஃபங்கை வந்து அப்போ இந்த இது மேங்க்ரோஸ்க்கு வச்சுக்கலாம். அப்போ ரைசோபியம் எதுக்கு? ரைசோபியமும் நைட்ரஜன் ரைசோபியம் ஃபிக்சேஷன் பண்றது தானே. நான் அப்படிதான் அந்த இதுல டேரக்டா படிப்போம்ல, லேண்டுக்கே பண்ணுவாங்க அது. ஆனா ரைஸ்க்கு நைட்ரேட்டா மாத்தும், அப்புறம் அமோனியா போகுமே. சொல்லுங்க. நைட்ரஜனா? நைட்ரஜன், நைட்ரேட், அப்புறம் அமோனியா. அமோனியா போடு. சரி. அசிட்டோ பாக்டர்னா? அதுவும் படிச்சிருக்கேன், எல்லாமே அதுலதான் வரும். ஆனா ப்ளூ கிரீன் ஆல்கே தான் பயோ ஃபெர்டிலைசரா. ஓ, ரைஸுக்கு பயோஃபெர்டிலைசர். ஆனா இந்த 3 பேருமே நேச்சுரல் ஃபிக்சேஷனுக்கு வருவாங்க. நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா அப்படின்னு நம்ம படிக்க போம்ல, அதுல வந்து இது 3மே வருவாங்க நைட்ரஜன் சைக்கிள் படிக்கும் போது. நைட்ரைட் சொல்லிட்டீங்களா? அதுதான் லாஸ்ட் நைட்ரைட். சங்கவி மெசேஜ் பண்றான். NITRITE, அதுதான் டீநைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல என்ன சொல்றீங்கன்ட்டு. இது வந்து சைக்கிள்டா. இதுதான் நைட்ரஜன்ல இருந்து நைட்ரேட்டா? அதுல வந்து நைட்ரஜன் எப்படி வந்து அந்த சைக்கிள்ல உருவாகுதுன்னு பாவோம். அதுக்கு மெயின் இது இந்த ரூட் வழியா பண்றது, அதுதான் இந்த சைக்கிள். நைட்ரஜன், நைட்ரேட்டு, அமோனியா, அப்புறம் நைட்ரைட் டீநைட்ரிஃபிகேஷன் ஆகி திரும்ப நைட்ரஜன் வெளில ரிலீஸ் ஆகும். இது வந்து நைட்ரஜனோட சைக்கிள். அதுல இது 3மே நேச்சுரலா நடக்கும். அது ரைசோபியம், அசிட்டோபாக்டர், மைக்ரோசியல் ஃபங்கை, இது 3மே நேச்சுரலா நடக்கும், கீழே இருக்கும். ஆனா ப்ளூ கிரீன் ஆல்கே தான் நாமளா பயோ ஃபெர்டிலைசரா யூஸ் பண்றது. புரிஞ்சுச்சா? புரிகிறது, நன்றி. ஓகே. பைட்டோடோரான்ஸ் இஸ் எ ஃபெசிலிட்டி டு பைட்டோடோரான்ஸ் அப்படின்றது என்னன்னா grow plant under the seed free condition. Oh, conserve endangered species of plant. Growing plant under a controlled condition induce mutation. ஏதாவது ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணுங்க, எனக்கு தெரியல. ஆடுனோட ஏதாவது பைட்டோடோரான் பைட்டோன்னு சொல்றாங்க. ஃபைட்டோனா ஏதோ ஒரு பிளான்ட். சரி.
ஆன்சர் சியா. கண்ட்ரோல்டு கண்டிஷன். சரி, ஏன் மியூட்டேஷன் கொஞ்சம் பெருசு தான், கன்சர்வேஷன் ஈஸியான வேலை தான், டிசீஸ் ஃப்ரீ கண்டிஷன் இது இம்பாசிபிள், இது பெரிய விஷயம். என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் ஆர் பிளான்ட் அண்டர் த கண்ட்ரோல்டு கண்டிஷன். பைட்டோட்டோரான். சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயாவது கேட்க போகிறாங்க சும்மா. சரி, கோலாவில் என்ன இருக்குது? கோலாஸில் நிக்கோட்டின், கஃபின், டானின் அண்ட் ரெனின். நிக்கோட்டின் தானே இருக்குது அதில்? இல்லை கஃபின் இருக்கா? காஃபிலையும் அதுலேயும் காஃபின், ஓ நிக்கோட்டின், சாரி நிக்கோட்டின் சிகரெட்டில் இருக்குது. இதில் வந்து கஃபின் தானே இருக்காக்கா? ஹலோ. ஆன்சர் வந்து ஏடா, கொக்கோ. கொக்கோவில் வந்து கஃபின் அதிகமாக இருக்குது, அதனால கொக்கோவில் குடிச்சா தூக்கம் வராதுன்னுவாங்க. சரி. Canola refers to the special type of oil seed, a mustard variety, uh, bred for a human consumption. Okay, breed for no real time. So the main characteristics of this variety is the kalona அப்படின்றது தான். எதுக்குன்னா ஆயில் சீட், டைப் ஆஃப் ஆயில் சீட் அண்ட் மஸ்டர்ட் வெரைட்டி. சீட் ஹேஸ் a high oil content. Oil is rich in unsaturated fatty acids. Long shelf life, very low uric acid content. யூரிசிக் ஆசிட் கண்டென்ட் தான். ஆப்ஷன் டியான்னு கேக்குறியா? இல்ல சார், சொல்லவா? ஹை ஆயில் கண்டென்ட்டா இருக்கும் அக்கா, கமர்ஷியல் வேல்யூ கிடையாது. கேப்போம், சொல்லுங்க ஆன்சர். ஆன்சர் பி. ஜே கண்ணன் சொல்றாங்க ஆன்சர் பின்னு. அது என்னன்னா, லோவஸ்ட் இன் சேச்சுரேட்டட் ஃபேட்டா, இட் இஸ் ஹை இன் சர்டைன் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அண்ட் மோனோசேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் விச் ஃபவுண்ட் இன் நட்ஸ் அண்ட் ஆர் ஹெல்தி ஃபார் ஹார்ட். ஓ, சில எண்ணெய்கள் நல்லது. கலோனா கனோலா கனோலான்றது ஒரு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக கொடுக்குற ஒரு விஷயம் போல இருக்கு. நல்லா இருக்கு. சேச்சுரேட்டட்னா கெட்டது, அன்சாச்சுரேட்டட்னா நல்லது, பிளட்ல கலக்கக்கூடாது. சரி. விச் ஆர்கனல்ஸ் இன் செல் அதர் டிஹெச் தென் மஸ்டர்டாண்டா சங்கவி சொல்றான். என்னது? டிஎம்ஹெச் மஸ்டர்ட் ஆர் மஸ்டர்ட் வெரைட்டிங்கிறாங்களே. டி ஃபார் டாக். டிஎம்ஹெச் மஸ்டர்டு. ஓகே, சரி. இதுக்காக கண்டுபிடிச்சாங்களாம், நிறைய சொல்றான். கனோலா எப்படி உங்களுக்கு இவ்வளோ மேட்டர் தருது? விச் ஆர்கனல்ஸ் இன் த செல் அதர் தென் த நியூக்ளியஸ் கண்டைன்ஸ் டிஎன்ஏ. விச் ஆர்கனல்ஸ் இன் த செல் அதர் தென் நியூக்ளியஸ் கண்டைனிங் டிஎன்ஏ. ஓ, நியூக்ளியஸ் எங்கெல்லாம் இருக்கும்? மைட்டோகாண்ட்ரியால இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ நியூக்ளியஸ் இல்லாமல் மைட்டோகாண்ட்ரியாலையும் நியூக்ளியஸ் இருக்கும். சரி, டிஎன்ஏ வந்து நியூக்ளியஸ்லேயும் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியாலையும் இருக்கும். ஸோ அத்லெட் ஃபுட் டிசீஸ் வந்து இது ஆல்ரெடி இதுதான் ஃபங்கல் டிசீஸ் ஆக்சுவலாக. இது சும்மா ஸ்பெசிஃபிக் பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எபிபைட்ஸ் ஆர் த மைட்டோகாண்ட்ரியல் படிப்புமேடா, மைட்டோகாண்ட்ரியல் டிசீஸ்லாம் படிச்சிருக்கோமே, 3 பேரண்ட் பேபிலாம் பார்த்துருக்கோமே. எதை சொல்ற? மேல தப்பா ஆன்சர், கரெக்ட் தானே? ஓகே ஓகே. புரியல, என்ன சொல்ற? மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏன்னு சொல்ல வந்த நீ. அடுத்த क्वेश्चन போனதை நான் பார்க்கல, நான் மேல பார்த்துட்டேன். கரெக்ட். சொன்னல மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏன்னு படிச்சோம்ல, ப்ரோ நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர். அந்த மாதிரி. அதே போல் அந்த அம்மா மைட்டோகாண்ட்ரியல் டிசீஸ் வந்துச்சுன்னா அம்மாவுக்கு மட்டும்தான், அம்மாவோட சைட்லேருந்து மட்டும்தான் வரும்னு பார்ப்போம்ல, அதுலேயும் டிஎன்ஏ படிச்சிருப்போம். இது கரெக்ட் தான். எபிபைட்ஸ் ஆர் த பிளான்ஸ் விச் எபிபைட்ஸ் ஆர் த பிளான்ஸ் விச் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் பிளான்ஸ் ஃபார் எதுக்குன்னா ஆக்சுவலாக மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்காக தான். இதனால தான் நீங்கள் ட்ராபிக்கல்னு ஒரு இந்த எபிபைட்டிக் பிளான்ட்டையே ஒரு கொஷனாக ஒரு பேராகிராஃபில் கேட்டிருந்தாங்க. ட்ராபிக்கல் பிளான்ஸோட பாரசைட்ஸ் அது. A bisexual flower, if androecium and gynoecium matures at a different time, இந்த ஃபெனோமெனாவை என்னன்னு சொல்லுவோம் கேக்குறாங்க. ஐயோ, சத்தியமா தெரியாது. மோனோகேமி ஹெட்ரோகேமி எடுத்துருவோம். வேற டைம்ல வந்து பண்ணுது. டைகோ ரெண்டுன்னு சொல்றதுனா டைன்னு வச்சுக்கலாமா? டைகோகேமியா அக்கா? வரேன். ஆன்சர் 18க்கு வந்து ஏ. எப்படி? நான் சும்மா போடேன்னு தெரியல நான் ஆன்சர். ஹெர்கோகேமினா என்ன?
ஹெர்கோகாமின்றது செப்பரேஷன் ஆஃப் ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா வித்தின் எ ஃப்ளார். அதான் ஹெர்கோகாமி. ஆந்தரையும் ஸ்டிக்மாவையும் பிரிக்கிறது. செப்பரேஷன் ஆஃப் கேம். அதுதான் வந்து காமன் ஸ்ட்ராட்டஜி டு ரெடியூஸ் த செல்ஃப் பாலினேஷன் நடக்காம வைக்கிறதுக்காக பண்ணுவாங்களாம் அது. அதுதான் ஹெர்கோகாமி. அப்ப இதே மஸ்டர்டுக்கு பண்ணிருக்கலாமே, எதுக்கு நீங்க தாரா மஸ்டர்ட் கண்டுபிடிச்சானுங்க தெரியல. சரி. Consider the following statement. Okay, which of the plants are propagated by the stem cutting? ஓ, இதை கேட்டிருந்தாங்க ஒரு வாட்டி கிராஃப்டிங் அப்படின்ட்டு கேட்டாங்கல்ல. ஸ்டெம் கட்டிங்ல எந்தெந்த பிளான்ட்லாம் வளரும்னு கேக்குறாங்க. கிரேப்ஸ் வளருமா? இந்த போன்கைல வளரும். இது சம்திங், அது ஃப்ளவரிங் பிளான்ட், டெக்கரேஷனுக்காக வச்சிருப்பாங்க. கார்னேஷன்னா என்னன்னு தெரியல. கார்னேஷன்ஸ். கொக்கோ கொக்கோ வளருமான்னு தெரியல. கிரேப்ஸ் வளருமா ஜிஜே கண்ணா சொல்றாங்க. கிரேப்ஸும் வளருமா? சரி, அப்படின்னா வந்து நம்ம இதை எடுத்துருவோம். இப்போ வந்து கார்கேஷன் வளருமா? கார்னேஷன். கொக்கோ கன்ஃபார்மாக வளரும். அப்போ கார்னேஷன் வளர்னே போடும். ஆன்சர் என்னக்கா? ஆன்சர் வந்து 1 3 4. சூப்பர். அப்போ கார்னேஷன்னா என்னன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா இது மறுபடியும் கூட கேட்பாங்க. கார்னேஷன் பார்க்குறேன். கார்னேஷன்னா ரோஸ். ரோஸ் இல்லை இல்லை, இது எதோ ரோஜா மாதிரி இருக்கு. இது எதோ புஷ்ஷஸ் அக்கா, புஷ். கொக்கோ வந்து எப்படி இருக்கும்? கொக்கோ கொக்கோ ஆக்சுவலாக கொக்கோவும் ஸ்டெம் கட்டிங் மாதிரி தான் இருக்கு. ஓகே. A common blue-green algae, Spirogyra and Ulothrix, are found in both the freshwater and ocean. ரெண்டுத்துலையுமே கிடைக்கும். இது ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கே தானே இது. ஸ்பைரோகைரா அண்ட் உல்த்ரா ரெண்டுமே வந்து ரெண்டுத்துலையுமே இருக்கும்ன்றாங்க. சாமலியான் கேன் லுக் அஹெட் வித் ஒன் ஐ அண்ட் அட் த சேம் டைம் லுக் பிஹைண்ட் வித் அதர். ஓ, தெரியல, இது ரொம்ப யூனிக்காக இருக்கு. இதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஆன்சர் பியாக்கா? பி. டியா? பீடா. ஓகே ஓகே. அப்போ ஏதோ ஒன்று வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கே. எது ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கே? ஸ்பைரோகைரா தானே? இந்த ரெண்டுமே ஸ்பைரோகைரா அப்புறம் வந்து யுலாத்ரிஸ் ரெண்டுமே கிரீன் ஆல்கேவா, நாட் ப்ளூ ஆல்கேவா. அப்படின்னா வந்து ரெண்டுமே ஓஷனில் வளராது, ரெண்டுமே ஃப்ரெஷ் வாட்டர் தான். சூப்பர். சரி, வரேன், நிமிஷம் வரேன். ஸ்டார்ட் பண்ணலாம். Unsaturated fats are more reactive compared to the saturated fats. மோர் ரியாக்டிவா? இல்லை, சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் தான் மோர் ரியாக்டிவ்.
unsaturated fats are less reactive தான். ஓகே. Unsaturated fats has only a single bond in their structure. சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா மோர் ரியாக்டிவ் தான் நடக்கும். வெரி ஈஸி டு பிரேக் த பாண்டு. இது எனக்கு தெரில. ஆன்சர் வந்து ரெண்டுவாகவும் இருக்கலாம். ஒன்று ஏவா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆன்சர் வந்து பியா இருக்கலாம். ஆன்சர் என்னக்கா? சி. போடு ஏங்க, மோர் ரியாக்டிவ். சிங்கிள் பாண்டா தான் ஈஸியாக உடஞ்சி தான் ரியாக்ட் ஆகும்ல. பார்க்குறேன், செக் பண்ணுறேன். அட்லீஸ்ட் டபுள் பாண்ட் இருக்கணுமாண்டா அதோட ஸ்ட்ரக்சர்ல. ஓ, டபுள் பாண்ட் இருக்கணும். ஸோ அது மோர் ரியாக்டிவ் தான். அப்போது அன்சாச்சுரேட்டட்னா லெஸ் ரியாக்டிவ். அதனால தான் தனியாக பிரித்து எடுத்துக்க முடியல. டபுள் பாண்டு. ஓகே, புரியுது. molasses is a byproduct of sugar production process. சரி. bagases obtained in the sugar mill is used as a fuel in the boiler to generate a steam for sugar factories. சரி, இருக்கட்டும். sugar can only be produced by the sugar cane as a raw material. அவசியம் இல்லை. சுகர் கேன் as a raw material மட்டும் கிடையாது, எதுலனாலும் வரலாம். ஸோ ஆன்சர் வந்து 3 தூக்கிடு. 1 and 2 கரெக்டா? சுகர் பீட்ல இருந்தும் வரும். பீட் நிறைய இருக்கேக்கா. இன்னும் cellulose is used in making a shatterproof glass. cellulose is used in making a shatterproof glass. ஒரு கிளாஸ் மேக் பண்றதுக்கு யூஸ் ஆகுது shatterproof because the polysaccharide is not soluble in water. ஓ, மேபி அதனால தான் shatterproof கேஸா இருக்கும். ஏவா ஆன்சர்? ஆன்சர் வந்து ஏ. சரி. பாலிசாக்கரைட்ஸ் இஸ் நாட் சூட்டபிள் இன், அதனால தான் நாட் சாலியபிள் இன் வாட்டர். அதனால தான் ஒரு கிளாஸ் மேக் பண்ற அளவுக்கு யூஸ் பண்றாங்க. அந்த ஷேட்டர் ப்ரூஃப்னா என்னன்னு தெரியலையே. ஷட்டர் ப்ரூஃப் கிளாஸ்டா தெரியுமா? ஓ, கார் கிளாஸ். இந்த கார்ல சைடுல இப்படி இது பண்ணுவோம்ல, சைடு கிளாஸ். இல்ல, அது என்னன்னு புரியல எனக்கு. ஓ, அது வந்து உடையாதான்க்கா, சீக்கிரமா உடையாதான். ஷட்டர் ப்ரூஃப்னா சீக்கிரமா உடையாது கிளாஸ் அப்படின்றாங்க. சீக்கிரமா அடிச்சாலும் உடையாதான். அதுக்கும் லெஸ் சால்யூபிள் இன் வாட்டருக்கும் கனெக்ஷன் இருக்குது. which of the following part of the pitcher plants become modified into a pitcher? அப்படின்னா என்ன? பிக்சர் பிளான் எனக்கு தெரியலையே. இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட். ஓ, ஓகே. எது வந்து பிக்சர்? ஃப்ளவர் தானே. ஃப்ளவர். லீஃப் கிடையாது. ஸ்டெம் கிடையாது. பெட்டியோல் ஆரஸ்ட் பெட்டல்ஸ் தான் பெட்டியோல்ஸ்னு சொல்றாங்களா, ஏதோ சம்திங். பெட்டல்ஸ் அப்படி மூடிக்கும்னு சொல்லிக்கலாமா? ஸ்டிப்புலேட்னா எனக்கு தெரியல. ஆன்சர் என்னக்கா? லீஃப். ஓ, லீஃப் முடிக்குமா? ஃப்ளவர் தானே மூடும், பெரிய ஃப்ளவர். ஏன் வீனஸ்க்கு யார் பிடிக்கிறா? வீனஸ்னா என்ன? அதுவும் இதே மாதிரி தான், இன்செக்ட் ஈட்டிங். லீஃப் தான் பிடிக்கும். ஓ, ஆமா. வீனஸ் வந்து ஒரு லீஃப் ஈட்டிங். ஓகே, லீஃப் பிடிச்சிக்குது. which are the following type of light are strongly absorbed by the plants? பிளான்ட் சீக்கிரமா அப்சார்ப் பண்றக்கூடிய லைட் எதுன்னு கேக்குறாங்க. ஆஹா, சரி. விஐபி வெப்ஜிஆர். விஐபி தானே? விஐபி JYOR வெப்ஜிஆர் GYOR. சரி, இதில் ஃப்ரீக்வன்சி வச்சு தான் போட்டாகணும். ரெட் ப்ளூ வேற ஃப்ரீக்வன்சியில் இருக்கு. இண்டிகோ எல்லோ பக்கத்தில் இருக்கா, அதுவும் தூரமாக இருக்கு. வைலட் ஆரஞ்சு, அதுவும் தூரமாக இருக்கு. எல்லோ வைலட் தெரிலங்க. ஆன்சர் சொல்லுங்கக்கா. ஆன்சர் வந்து ப்ளூ அண்ட் ரெட். அப்ப அது வரும். ஏன் ப்ளூ அண்ட் ரெட்னு எனக்கு தெரியல. ஆனா ப்ளூ இங்க இருக்குது, ஆரஞ்சு. அல்ட்ரா வயலட்டும் இன்ஃப்ரா ரெட்டும் எடுத்துக்காதாண்டா. அல்ட்ரா வயலட்டும் இன்ஃப்ரா ரெண்டும் உறிஞ்சிக்காது, மற்றெல்லாம் உறிஞ்சிக்கும். சரி. சோர்ஸ் ஆஃப் மீத்தேன், எ மேஜர் கிரீன் ஹவுஸ் கேஸ்.
இதெல்லாம் சோர்ஸ் ஆஃப் மீத்தேன். இது ஒரு சோர்ஸ் ஆஃப் மீத்தேன். இது மறுபடியும் ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. டொமஸ்டிக் அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா சோர்ஸ் ஆஃப் மீத்தேன் தான். மேஜர் கேஸ் greenhouse கேஸ். சரி. நெக்ஸ்ட் வந்து கோல் மைனிங் வெட்லேண்ட். வெட்லேண்ட் கன்ஃபார்மாக கொண்டு வருது. அப்போ 1, 2, 4 இல்ல. அதனால கோல் மைனிங்கும் கன்ஃபார்மா மீத்தேன் ரிலீஸ் பண்ணுது. அங்கேயும் பார்த்தாலும் ஒன்று கோல் மைனிங்கு. அரவிந்த் ஒன்று ஆன்சர் சொன்னானே, ரேடியோ ஆக்டிவ் எலமெண்டா சம்திங், டிஎன்ஏ சேஞ்ச் கொண்டு வரும் அதோட பிரச்சனைகள் அப்படின்னு டை சொல்லுது. டை பெயிண்டர்ஸ். டை பெயிண்டர்ஸ் அண்ட் கோல் மைனர்ஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன்ல கோல் மைனிங் வந்துச்சு, டையர்ஸ் தான் வரல. அவங்களுக்கு வரும்னு பார்த்தோம். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் இன்செக்டிவரஸ் பிளான்ஸ். ரிப்பிட்டேஷன் அப்படியே பிக்சர் பிளான்ட். சரி. which are the following statement about the probiotics food? சரி. probiotic food contains a live bacteria which are considering a beneficial to human. live bacteria இருக்கு அதுல. சரி, ஓகே. probiotics would help in maintaining a gut flora. கரெக்ட். ரெண்டுமே இதுதானே கேட்டிருந்தாங்க 2022ல. ரெப்பிட்டேஷன் இது 2022 ரெப்பிட்டேஷன். ஆன்சர் கரெக்டாக்கா ரெண்டுமே? கரெக்ட்டா. சரி. ஸ்வீட் ஆரஞ்ச் பிளான்ட் இஸ் ப்ரொபகேட்டட் பை கிராஃப்டிங் டெக்னிக். இதை இன்னொரு வாட்டி கேட்டிருந்தாங்க 20 அந்த 15 to 20 ஸ்வீட் ஆரஞ்சு வந்து கிராஃப்டிங் வழியாக வளருது. ஜாஸ்மின் பிளான்ட் இஸ் ப்ரொபகேட்டட் பை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. இல்லை தெரில. ஜாஸ்மின் மல்லிகைப்பூ இல்லை, அதனால லேயரிங் டெக்னிக் வழியாக பண்ணுறாங்களாம். அப்போது ஸ்வீட் ஆரஞ்சுனா மேபி இருக்கலாமா? ரெண்டுமே கரெக்டா? இல்லை நெய்தர் ஒன் ஆர் டூவா? இல்லை, ரெண்டுமே கரெக்ட். ஓகே, தேங்க்யூ. ஆனால் ஸ்வீட் ஆரஞ்சு எப்படி இருக்கும்? ஆரஞ்சு ட்ரீ அப்படி பண்ண முடியுமா? கிராஃப்டிங்னா நடுவில் ஒரு ஸ்டெம் எடுத்துட்டு போய் நட்டு நட்டு வச்சு வேற அந்த இடத்துல மட்டும் வேற கலர் பூக்க வைப்பாங்களே, அந்த மாதிரி தானே அது? அதானே கிராஃப்டிங். Two plants are joined in a way that they grow as one plant. அதான் இந்த இதெல்லாம் பண்ணுவாங்களே, ஆரஞ்சையும் ஆப்பிளையும் ஒரே மரத்துல மாதிரி வளர வைக்க, அந்த மாதிரி நினைக்கிறேன். ஆனா லேயரிங் டெக்னிக்னா Roots are artificially induced on the stem branches before they are detached from the plant for propagation. அதான் லேயரிங்கா? ஆமா. ஓகே. ரூட்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியலி டிட்டாச்டு ஃப்ரம் த ஸ்டெம்மு அப்படின்னு சொல்றாங்க. சரி. இன் மேக்கிங் த சாஃப்ரான் ஸ்பைஸ் விச் ஆர் த ஃபாலோயிங் பார்ட் ஆஃப் த பிளான்ட் இஸ் யூஸ்டு? சாஃப்ரான்ல மறுபடியும் பெட்டல்ஸ் இல்லை சாஃப்ரான். கரெக்டாக்கா? என்னது? பெட்டல்ஸ் தானே சாஃப்ரான் ஸ்பைஸ் யூஸ் பண்றது. ஸ்டிக்மா உள்ள அந்த குச்சி குச்சியா இருக்கும், அதுதான் எடுப்பாங்க. ஓ, ஸ்டிக்மா. அந்த கலரா ஆரஞ்சு கலர் வர்றதுக்கு அதான் யூஸ் பண்ணுவாங்களா? ஆமா, அதோட ஸ்டிக்மா எடுத்தாதான் அது. which are the 4 energy crops? name the 4 energy crops which are the following cultivated for ethanol. இதுதான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒன் ஆஃப் தெம் கல்டிவேட்டட் ஃபார் எத்தனால் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் ஜஸ்ட் ஆஃபாக போடுவோம். ஆன்சர் மைஸ். சரியான கொஸ்டின் இது. இந்த மைஸ் வச்சு தான் இந்த வாட்டி எக்கனாமிக் சர்வேல சுகரையே பீட் பண்ணி நம்ம மைஸ் ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபார் எத்தனால் ஃபுட் கிராப்பை வந்து எத்தனால் ப்ரொடியூஷனுக்கு நம்ம இந்த வருஷத்துலேருந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சம் ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ட் ஆர் இன்செக்டிவரஸ். வை? Their growth is shady and dark places does not allow them to undertake a sufficient photosynthesis and thus they depend on insect of nutritions. சரி. They are adapted to grow in a nitrogen deficient soil and thus depends on insect to sufficient nitrogen. Okay, இருக்கலாம், இது கூட இருக்கலாம். They cannot synthesize a certain vitamins themselves and depends upon the vitaminsக்காக இருக்கலாம், இல்லை நைட்ரஜனுக்காக இருக்கலாம். They remain in a particular stage of evaluation of as a living fossil and linking between autotrophs and heterotrophs. இதெல்லாம் தப்பு. photosynthesisக்காக and thus depends upon insect for nutritionக்காக விட்டமின்ஸ்க்காக இல்லனா வந்து நைட்ரஜனுக்காக. விட்டமின்ஸே தூக்கி விட்டுறலாம்ல. சரி, விட்டமின்ஸ் எடுத்துறோம். பிளான்ட் வந்து விட்டமினுக்காக இது பண்ணுதுங்கிறது ஒரு இதா இருக்கு. சரி, நம்ம நியூட்ரிஷனுக்காக போடுவோமா நைட்ரஜனை விட? ஆன்சர் என்னக்கா? அப்படி போட்டா தப்பு வாங்குவ. சரி, நைட்ரஜனுக்காக பண்ணுது.
மான் 863 இஸ் a variety. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். மான் 8063 இஸ் a variety of maize. எதுக்கு மேலே பார்த்த மாதிரி இதுக்கு ஆன்சர் எதாவது வருதான்னு பார்ப்போம். பயோஃபியூல் ப்ரொடக்ஷன் இருக்குது, இருந்தாலும் பார்ப்போம். ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் டிராஃப்ட் வெரைட்டி ஃபார் த ரெசிஸ்டன்ட் டு ட்ரவுட்டு, பெஸ்ட் ரெசிஸ்டன்ட்டு, அப்படி இல்லைன்னா ஹையர் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கான் அதில், இல்லைன்னா பயோஃபியூல் ப்ரொடக்ஷன். நான் இதுக்கே போடுறேன், ஏன்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கு. எக்ஸ்க்ளூசிவா எப்படிடா பயோஃபியூலுக்கு ஒரு இது பண்ணுவாங்க? ஜிஎம் கிராப் எக்ஸ்க்ளூசிவா பயோஃபியூலுக்காக ஒன்னு பண்ணுவாங்களா? ஓ எக்ஸ்க்ளூசிவ், ஓகே ஓகே படிக்கலாங்க, சாரி. அதனால 10 டைம்ஸ் புரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப அப்ஜெக்டிவா தான் இருக்கு. சரி, பெஸ்ட் ரெசிஸ்டன்ட்டா இல்லைனா வந்து எப்பயுமே ட்ரவுட் ரெசிஸ்டன்டா பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் தான் 2 வாட்டி போட்டோம், இதையும் பெஸ்ட்னே போடும். அப்படி பார்த்தாலும் அப்படி இல்லைனாலுமே மைஸ் ஆல்ரெடி ரெயின் ஃபெட் காப் தான், அது தனியா நீ ட்ராட் ரெசிஸ்டன்ட்டா பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியா? மைஸ் வந்து இதுவா ரெயின் ஃபெட் தான் நம்ம பார்த்தல, மெய்ஸ் கிரவுண்ட்நட்லாம் பார்த்தமே. ஓகே, இது கரெக்டாக்கா? பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் தானா? கரெக்ட். இன்னொன்னு பார்த்தோம்ல, காட்டன்ல பெஸ்ட் ரெசிஸ்டன்ட். இன்னொன்னு பார்த்தோம், கார்ன் ரூட் வார்மா. கார்ன் ரூட் வார்ம் அது என்னது? அது வந்து மைஸை பாதிக்கிறது, அந்த பெஸ்ட்டுக்காக பண்றது. அதே மாதிரி இன்னொரு क्वेश्चन பார்த்தோம்க்கா, மைஸுக்கு ஒன்று பார்த்தோம், இல்லை வீட்டுக்கு ஒன்று பார்த்தோம்னு நினைக்கிறேன். வீட்டு, காட்டனு, இங்கே ஒன்று பார்க்குறோம். இதுவும் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட்டுக்கு தான் பார்க்குறோம். மூணுமே பெஸ்ட்டுக்கு தான். இதே ஃபார்மேட்ல தான் क्वेश्चन. பிரிஞ்சால் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட்க்கா பார்த்தோம். பிரிஞ்சால் சாரி, பிரிஞ்சால் வீட்டு கிடையாது. So though coffee and tea both are cultivated in hilly slope. Sorry, some of the differences between regarding their cultivation in the context of, okay, coffee plant requires a hot and humid climate of the tropical area, whereas the tea cultivated in both tropical and subtropical. Correct தான். ஏன்னா இது வந்து காஃபி வந்து கர்நாடகா, கேரளா அண்ட் தமிழ்நாடு. So coffee is propagated by the seeds, but tea is propagated by the stem cutting only. சரி, ரெண்டுமே கரெக்ட். டேய், அன்னைக்கு இதே தான் சொன்னேன். ஏன் ஸ்டெம் கட்டிங்லனாலும்? ரெண்டுமே வந்து ஸ்டெம் அண்ட் சீட் தான், காஃபியும் டீயுமே. சீடா? ஆமாண்டா. டீக்கு சீட் இருக்கா? ரெண்டுமே சீட் மூலமா பண்ணாங்க, ஸ்டெம் கட்டிங் மூலமா பண்ணாங்க. அன்னைக்கு இதே தப்பு தான் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம திரும்ப அதே क्वेश्चन பேப்பர் வந்துட்டோமா என்ன? இல்லக்கா, ஜியோகிராஃபில கேட்டது ஏதாச்சும் எடுத்து இதுல கேட்டிருப்பாங்க. ஓ அப்படியா? என்னடா அப்படியே இருக்கே, டிட்டோவான்னு பாக்குறேன். இல்ல அதான் ஜியோகிராஃபில, அங்க ஜியோகிராஃபி செக்ஷன்ல வச்சிட்டாங்க, இங்க பியூர் சயின்ஸ் பயாலஜில வைக்கிறாங்க. சரி, with reference to the soil conservation, consider the following practices: the crop rotation, sand fences, tracing and wind breaks. soil conservation எதெல்லாம்? சரி, crop rotation பண்ணுவாங்க, terracing பண்றாங்க, wind breaks soil conservation தான், sand fences எல்லாமே soil conservation. கரெக்ட்டா? கரெக்ட். Yeah. Staphylococcus. Why the Pangamia pitana considered to be a good portion of production of biodiesel? இது ஏன் வந்து ஜெஸ்டோஃபோகாக்கஸ் இல்லாம இது ஒரு பேர் சொல்றாங்க, பொன்காமியா பின்னட்டா. இது வந்து பொன்காமியா பின்னட்டா those naturally in the most arid region. அதனாலதான் அது வந்து considered to be a good option சொல்றாங்களாம். சரி, pinnata is a rich lipid content which nearly half is oleic acid. அதனால குட் ஆப்ஷன். ரெண்டுமே பொட்டான்ஷியலா தான் தெரியுது எனக்கு. கரெக்டா? சி கரெக்ட். ஓகே. ஸோ ஏன் ஒன்று வந்து நேச்சுரலாக வளரும், வந்து ஓகே, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஃபெர்டிலைசரோ ஏதோ நேச்சுரலாகவே வளரும்னு வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஓகே, when the bark of the tree is removed. பொங்காமியா பின்னட்டா இருக்குல்ல, அது வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ட்ரீஸா. When the bark of a tree is removed in a circular fashion of all around near its base, it's gradually dried up and died because, okay, bark of the tree is removed in a circular fashion all around near its base. Okay, ஏன் வந்து எடுத்துட்டோம்னா
கிராஜுவலி ட்ரை அண்ட் இறந்துரும். வாட்டர் ஃப்ரம் த சாயில் cannot rises to the aerial root. Root are starved of energy. A tree is infected by the soil microbes and the roots does not receive oxygen for respiration. வாட்டர் ரைஸ் ஆகாது ஏரியல் பாட்டுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். கேபிலரி ஆக்ஷனுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். எனர்ஜி பார்க்ல எனர்ஜி ஸ்டோர் பண்ணும். ஓல்டு பார்க்ன்றது ஒரு ஓல்டு செல்ஸ் இல்ல. புரியல. பார்க்ன்றது என்ன சொல்லுவாங்கக்கா? பார்க்ன்றது ஒரு தண்டு. தண்டு. அது வந்து ஓல்டு செல்லு. இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். பார்க்ன்றது தண்டு கிடையாதாக்கா? சைடுல இருக்கிற அந்த இது என்ன சொல்லுவாங்க? அது காஞ்சி போய் இருக்குமே இதுலலாம். அப்படியே பிச்சு பிச்சு எடுத்துடலாம்ல கையாலே. டேய் பார்க்னா தண்டுடா. ட்ரங்க்னா என்ன போ? ட்ரங்க் தான் தண்டு. ட்ரங்க் ஆஃப் எ ட்ரீன்னு சொல்லுவாங்கல்ல. பார்க் ஆஃப் எ ட்ரீன்றது மேல இருக்க ஓடு அக்கா, ஓடு. ஆன்சர் என்னப்பா அதுக்கு? இருடா. பார்க்குக்கு பதில் ஆன்சர் பி ஆண்டா. ஆமா ஆன்சர் பி. ஆக்சுவலி சி தூக்கிடு. ட்ரீஸ் ஆர் இன்ஃபெக்டட் பை சாயில் மைக்ரோப்ஸ். அது அது ட்ரை ஆகி செத்து போறது இல்ல. அது இல்லாம ரெஸ்பிரேஷனுக்கு வந்து அவங்களுக்கு இது தேவைப்படுதுல்ல, ஆக்சிஜன். ஓகே. அதையும் தூக்கிடலாம். அப்ப ஏ ஆர் பில தான் நீ வரணும். ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜன் அது நைட் டைம் டே டைம்னு சொல்லுவாங்க. நைட் டைம்ல ஆக்சிஜன் தான் தேவை ரெஸ்பிரேஷனுக்கு. அது சொல்ல முடியாது அப்படி. பட் ஒரு இது ஸ்பெசிஃபிக்கா இருக்குல்ல, ஒரு செஷனை மட்டும் வச்சு செத்து போகுதுன்னு சொல்றாங்கல்ல. கரெக்ட். அது தப்புன்னு வச்சுக்கலாம். ரூட்ஸ் ஆர் ஸ்டார்ட் பை எனர்ஜி. ஓ, அதுக்கு தான் பார்க் யூஸ் பண்ணப்படுதா? அப்ப பார்க்கோட யூட்டிலைசேஷன் அதான் போல இருக்கு. பேஸ்ல இருந்து எடுத்துட்டா. ஓ, பேஸ்னு தனியா சொல்லிருக்கிறதுனால கரெக்ட்டா. Phylum layer of the tissue just below the bark is responsible for carrying food from leaves to roots. வாட்டர் கேரி பண்றது என்னதுக்கா? ஃப்ளோயமா? phloem நினைக்கிறேன். வாட்டர் கேரி பண்றது xylem. phloem வந்து ஃபுட். phloem வந்து ஃபுட் எடுத்துட்டு போறா, xylem வந்து வாட்டர் எடுத்துட்டு போகுதுடா. xylem வாட்டரா? xylem வாட்டர். Consider the following kind of organisms. ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா above kind of organisms are employed as a biopesticides. பயோபெஸ்டிசைட்ஸா வந்து உள்ள இறக்கலாமா? யாரெல்லாம் உள்ள இருக்கலாம்? ஃபங்கை இறக்கலாம். பயோபெஸ்டிசைட்ஸ்ல ஈவன் ஃபங்கையும் பாக்டீரியா இருக்கலாம். பெஸ்ட் அடிச்சு போட்டுருவாங்க. ஆனா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இறக்குனா பெஸ்ட் அடிச்சிருவாங்களா? அந்த பூச்சி பிடிக்கிற அந்த பார்த்தோம், ஒரு பேர் பார்த்தோமே, பிக்சர் பிளான்ட். அதை தான் சொல்றாங்க ஃப்ளவரிங் பிளான்ட். பெஸ்ட் வந்து அடிச்சு போட்டுருன்ட்டு வை நாட் போடலாம். எப்படியும் 1 and 2 கொஸ்டின் ஆன்சரும் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து போடுறாங்க. கரெக்டா? கரெக்ட். சரி, பயோ ஃபெர்டிலைசர். சரி, என்ன கேட்டிருக்காங்கன்னா எதெல்லாம் பயோ ஃபெர்டிலைசரா யூஸ் பண்ணப்படுகிறது? போடு. அங்க ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து பயோ ஃபெர்டிலைசர் ஃபார் என்ன சொன்னீங்க? எதுக்கு சொன்னீங்க? ரைஸுக்குன்னு ஒன்று பார்த்தோம்ல. ஒரு நிமிஷம். அந்த மேல ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இருக்குல்ல, பிக்சர்லாம் எக்ஸாட்டிக்ல இருக்கும். அவன அதுக்காக தான் நீ சொல்லும் போது சைலண்டா இருந்த. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னா நீம தான் சொல்றாங்களாம். நீம் இஸ் த பயோபெஸ்டிசைடா. ஓ, எக்ஸாட்டிக் பிளான்ட்னா என்ன? வெளியில இருந்து இங்க உள்ள வந்ததுடா. நம்ம ஊர்ல எல்லாம் நேட்டிவா இருக்காது. ஓகே. சரி, இதுல வந்து ஸ்பைரோகைரா கன்ஃபார்மா இருக்கு. ஏன்னா அங்க ப்ளூ கிரீன் ஆல்கேவும் இன்னொன்னு பார்த்தோம்ல, இன்னொரு ஏதோ யூல பார்த்தோம் ஒரு பேரு, உலோத்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு பேர் பார்த்தோம். சரி, இதுல 2 கன்ஃபார்ம். அப்ப 3 கன்ஃபார்மா இருக்கணும். 2 and 3 3 1 சொல்லிட்டாங்க, தெரியல எனக்கு. ஆன்சர் 39க்கு பி. அப்போ அந்த ஸ்பைரோகைரா எதுக்கு பார்த்தோம்? எங்க அந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்கா நான் சொன்னது? அங்க 20 இல்ல. நான் வந்து அங்கதான் ஸ்பைரோகைராவே எழுதி இருக்கு. கரெக்ட். ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு ஒரு ஆன்சர் பார்த்தோம்ல, நீங்க அது மட்டும் தான் வரும்னு சொன்னீங்க. ரைஸோட பயோ ஃபெர்டிலைசரா யூஸ் ஆகுது ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொன்னீங்க. இது வரைக்கும் பாருங்க. சரிதா? 11. சரி, அங்க எங்க ஸ்பைரோகைரா இருக்கு?
ப்ளூ கிரீன் ஆல்கேனா ஸ்பைரோகேட்டா தானே? டேய் கிரீன் ஆல்கேடா, ப்ளூவே கிடையாதுடா. அதானடா இப்ப சொன்னேன். ஸ்பைரோ அண்ட் உலமாஸ் ரெண்டுமே கிரீன் ஆல்கேன்னு. அதனாலதான் ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்குன்னு சொன்னேன்ல. ஓ சைனோ பாக்டீரியாவா அப்ப அது? ஓ அப்போ அதனால இது கிடையாது. அப்போ நாஸ்டாக் அக்கா எனக்கு புரியலக்கா. ஓ ப்ளூ கிரீன் ஆல்கே இருக்கணும். அப்போ நாஸ்டாக் தான் ப்ளூ கிரீன் ஆல்கேவா? அது ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மறையிலையும் இருக்கும்கான்னு போடுறா. ஓகே. நாஸ்டாக் வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே தானா? சரியா? ஸ்டெப் வந்து ஃபிக்ஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் அண்ட் ஆர் யூஸ்ட் as inoculation ஃபார் paddy crop. அப்படிதான் இங்க எழுதியிருக்கு. அகாரகஸ் அப்படின்றது அகாரகஸ்ன்றது மஷ்ரூம்ன்றானுங்க. மஷ்ரூம் அது ஃபங்கை. அது ஃபங்கை மஷ்ரூம். அக்ஸ்பைட்ஸ் ஆஃப் மஷ்ரூம். அகாரகஸ்ன்றது மஷ்ரூம். இது ப்ளூ கிரீன் ஆல்கே. இது வந்து கிரீன் ஆல்கே. அப்போ நம்மளுக்கு என்ன தேவை? ப்ளூ கிரீன் ஆல்கே தான் போடணும். ப்ளூ கிரீன் ஆல்கே 2 ஒன்லி தான். அப்படிதான் போடணும். எப்பா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அங்க ப்ளூ கிரீன் ஒரு வார்த்தையை பார்த்தா ப்ளூ கிரீன் ஆல்கே என்னென்ன இருக்குன்னு படிச்சு வச்சிருக்கணும். அப்பதான் ஆன்சர் போட முடியும். அப்படியே அவன் சொல்றான். ஓகே. Fruit stored on a cold chamber exhibits a longer storage life because ஃப்ரூட் வந்து கோல்டு சேம்பர்ல எக்ஸிபிட் லாங்கர் ஸ்டோரேஜ் ஆஃப் லைஃப். சரியா? பிகாஸ் எக்ஸ்போசர் டு சன்லைட் இஸ் ப்ரிவென்டட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இந்த என்விரான்மெண்ட் இஸ் இன்க்ரீஸ்ட், ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ரேட்டை கம்மியாயிடுச்சுன்னா ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? மெனி டிரான்ஸ்பிளான்டட் சீட்லிங் டஸ் நாட் க்ரோ பிகாஸ் டிரான்ஸ்பிளான்டட் சீட் வந்து டஸ் நாட் க்ரோ பிகாஸ் டிரான்ஸ்பிளான்டட்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் வர்றது. மாத்தி வைக்கிறது. New soil does not contain a favorable mineral. Okay வச்சுக்கலாம். Most of the root hair grips of the new soil too hard. Okay இது கூட இருக்கலாம். Most of the root hairs are lost during a transplant. Root hairs வந்து செத்து போயிடும் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல. ஓகே. நெக்ஸ்ட் வந்து லீவ்ஸ் கெட் டேமேஜ் டியூரிங் த டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகே இருக்குது. அங்கதான் சீட்லிங் தான் சொல்றான். சீட்லிங்னா ரூட் ஹேர்ஸ் செத்து போயிடும்ன்றதுனாலயா இல்லைன்னா வந்து மினரல்ஸ் இல்லாதன்றதுனாலயா இல்லைன்னா ஹார்டு ரொம்ப ஹார்டுன்னு சொல்றாங்க. நியூ சாயிலுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும் ரூட் ஹேர்ஸ் கிரிப் வைக்கிறதுக்கு அப்படின்னு இருக்கிறது காரணமா. இது இது கூட ஒரு அப்புறம் பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போறோம். எல்லாத்தையும் கரெக்டா எடுத்துட்டு போனா கூட எனக்கு டூ ஹார்டுன்றது தான் இருக்கு. ஆன்சர் என்னக்கா? ஆன்சர் வந்து சீப்பா. எது பிடிச்சி இழுக்கும் போது லாஸ்ட் டியூரிங் டிரான்ஸ்பிளான்டேஷனா ஆமா. பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போனா Pine roots are destroyed due to the jostling during the uprooting process. This root has come under a shock. நான் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன் இருக்கு. ஆமா ஆனா இது நீங்க போட்டுவீங்களா? கரெக்டா போட்டுருவீங்களா? பிசி தான்ட்டு இதான் நான் தூக்க முடியும். வேற எதுவும் நான் அப்படிதான் சி தான் தூக்கும். அப்படியே இருந்தாலும் நெக்ஸ்ட் 2013 தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப பின்னாடிலாம் இல்ல. does not contain a favorable mineral. does not contain சொல்ல முடியாதுல்ல. நியூஸ் ஆயில் வந்து இல்ல, அதனாலதான் செத்து போகுதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் எடுத்துக்குவோம் எந்த பிளான்ட் மாத்தினாலும். Which of the following leaf modification occurs in the desert area inhibit the water loss? Modification: hard and waxy leaves, tiny leaves or no leaves, thorn instead of leaves. மூணுமே இருக்கு. மூணுமே ஒரு டெக்னிக் தான். இது அடி பார்த்தது தான். Which one of the following process involves in the photosynthesis? Photosynthesisல potential energy is released to form a free energy. Free energy is converted into potential energy and stored. Oh, food is oxidized to release a carbon dioxide and water. Oxygen is taken and carbon dioxide and water vapor get out. அதுதான் வந்து photosynthesis. போடு. ப்ராசஸ் தானே கேக்குறாங்க. பாரு நல்லா படி. ஏ இருங்க. Oxygen is taken, carbon dioxide and water vapor. Sorry. Check. Released carbon dioxide.
டேய் சோறு எடுத்துக்கிறது தானடா போட்டோசிந்தசிஸ். ஃப்ரீ எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு, அதாவது ஃப்ரீ எனர்ஜினா சோலார் இது சன் மூலமா வருது. கன்வெர்ட் இன்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் ஸ்டோர்ட், அவ்வளவுதான். சரி. விச் ஆர் த ஃபாலோயிங் குரூப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் டொமஸ்டிகேட்டட் இன் த வேர்ல்டு? இது ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நியூ வேர்ல்டு, ஓல்டு வேர்ல்டு. நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு காட்டன் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து இருக்குது. காட்டன் காட்டன் ரெண்டுத்துலேயுமே காட்டன் இருக்கு. எதை தூக்கிடலாம்? சுகர் கேனும் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். காஃபி வெளிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, தூக்கிடு. காஃபி. இங்கே கொக்கோ இருக்குது. அப்போ ஐயோ டொபாக்கோ கூட இருக்கு. நிமிஷம் இருங்க. எதுனா ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ட் டொமஸ்டிகேட்டட் இன் த நியூ வேர்ல்டு இன்ட்ரடியூஸ் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ காட்டன் தூக்கிடு. காட்டன் ரெண்டுமே தூக்கிடலாம். இப்போ ரப்பரா இல்லை டொபாக்கோவா? வீட்டு கூட அப்போவே இருந்துச்சுல்ல, அதனால தூக்கிட்டோம். வீட்டு பார்லிலாம் படிச்சிருப்போம்ல, அதனால அதுதான். இதை மூணுத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க வெளியிலேருந்து. அப்போ இந்த 3 பிளான்ட்டுமே முக்கியம். ரப்பர் ஒரு வாட்டி ரப்பர் போர்டு கேட்டாங்க, டொபாக்கோ கேட்டாங்களான்னு தெரியல, கொக்கோ கேட்டாங்க இந்த வருஷம். Recently, there is a growing awareness in our country about the importance of Himalayan nettle. அது வந்து கிரிகார்டினியா டைவர்சிஃபோலியா அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் இட்ஸ் ஃபவுண்ட் இன் சூட்டபிள் சோர்சஸ் ஆஃப். இதே மாதிரி மாடலில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. சரி, சஸ்டைனபிள் சோர்ஸ் ஆஃப் என்ன இருக்குது அதில்? நெட்டில். அவேர்னஸ், க்ரோயிங் அவேர்னஸ் இன் அ கண்ட்ரி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயன் நெட்டில். அவேர்னஸ் ஏன் கிரியேட் பண்ணுறாங்க? சஸ்டைனபிள் சோர்ஸ் ஆஃப் மலேரியல் ட்ரக்கு, பல்ப் ஆஃப் அ பேப்பர் இண்டஸ்ட்ரி, இல்லை டெக்ஸ்டைல் ஃபைபர். எப்படி போடுவீங்க? ரொம்ப முன்னாடிலாம் இல்லை, ரொம்ப ரீசெண்டாக தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். என்ன எலிமினேஷன் டெக்னிக் கேவி? தப்பா தான் யோசிச்சேன். சரி, பயோடீசல்ன்றது ஒரு கமர்ஷியல் வேல்யூன்னு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் அதே ஆன்சர் போட்டு தப்பு வாங்கணும். அவேர்னஸ் அபவுட் த கண்ட்ரி இம்பார்ட்டன்ஸ், சஸ்டைனபிள் சோர்ஸ்ன்னு கேட்டாங்க. சம்திங் ஒரு பயோடீசல் ஆப்யூஸ் ஆன்சர்னால இதையும் சஸ்டைனபிள் சோர்ஸ்ன்றது எடுத்துரும். பேப்பர் இண்டஸ்ட்ரி ஆர் டெக்ஸ்டைல் ஃபைபர்? ஆன்சர் டெக்ஸ்டைல் ஃபைபர்னு வரும். ஆனால் எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. சரி பார்ப்போம். இந்த கொஸ்டினும் கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட் அண்ட் அனிமல் செல். பிளான்ட் செல் ஹாவ் எ செல்லுலோஸ் செல் வால். விசில் அனிமல் செல்க்கு வந்து செல் வால்னு ஒன்று கிடையவே கிடையாது. கரெக்ட் தான். பிளான்ட் செல் டஸ் நாட் ஹாவ் எ பிளாஸ்மா மெம்பரன் அன்லைக் அனிமல் செல் டூ இட். பிளான்ட் செல்லுக்கும் பிளாஸ்மா மெம்பரன் இருக்கே, ஏன் இல்லை? இது தப்பு. சரியா? ரெண்டு இவனுக்கு இருக்கு, ரெண்டு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று தான் கரெக்ட் ஆகுது. சரி, மெச்சூர் பிளான்ட் செல் ஹேஸ் ஒன் லார்ஜ் வேக்யூல் விசில்ஸ் அண்ட் அனிமல் செல் ஹேஸ் மெனி ஸ்மால் வேக்யூல்ஸ். இவனுக்கு ஒரே ஒரு செல் வால், இவனுக்கு நிறைய செல் வேக்யூல்ஸ் இருக்கு. இவனுக்கு நிறைய வேக்யூல்ஸ் இருக்கு, அவன் ஒன்று தான் இருக்கு. அது கரெக்ட். அக்கார்டிங் டு இந்தியன் நேஷனல் பாலிசி ஆன் பயோடீசல், which of the following can be used as a raw material for production of biodiesel? இதெல்லாம் யூஸ் பண்ண கேன் பி யூஸ்ட் ரா மெட்டீரியல் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோடீசல். சரி, கிரவுண்ட் நட்டு பெரிய ஆயில் சீடில் பெரிய பிரச்சனை இருக்குது, அதனால கிரவுண்ட் நட் சீடை எடுத்துருவோம். ஏன்னா அதுவே அது பயோஃபியூலுக்குலாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஆயிலுக்கு என்ன ஆகுது? ஆன்சர் 3 இருக்கக்கூடாது. ஆன்சர் வந்துருச்சு, சும்மா செக் பண்ணும். வேறு எதுனா எலிமினேட் ஆகுது. இங்கே பாரு, இங்கே டேமேஜ்னு கொடுத்துறாங்களா, அப்போ டேமேஜ் கன்ஃபார்மாக இருக்கணும், 2 இருக்கணும். ராட்டன் கொடுத்துறாங்களா, அப்போ அதுவும் இருக்கணும். 5 இருக்கணும், 2 இருக்கணும். இல்லை 5 2 இருக்கணும்னாலே இது ரெண்டுத்தையும் இதுவும் போது பாரு, பி போயிடுது. 5 2 இதில் இருக்குது, 5 2 இதில் இருக்குது. சரி, அப்போது ஹார்ஸ் கிராம் கொல்லு. ஹார்ஸ் கிராமும் சிக்னிஃபிகண்டான கிராப் போல இருக்கு. சுகர் பீட் வச்சுக்கிறாங்க, மேலே கசாவா அப்படின்ற ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஸோ கசாவா, சுகர் பீட்டு, ஹார்ஸ் கிராம். இல்லை கசாவும் சுகர் பீட் மட்டும் தான் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டுங்க. சுகர் பீட் இது ரெண்டு தான் டேரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடியே பேசணும்ல. ஸ்டார்ச் பேஸ்னா கசாவால ஸ்டார்ச் இருக்குமான்னு எனக்கு தெரியல. கசாவா இதுடா, மரவள்ளி கிழங்கு. சுகர் பீட்னா சக்கரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு தான் கசாவாவா? ஓகே, இது சக்கரவள்ளி கிழங்கு இதுல இருக்கு.
அப்ப ஹார்ஸ் கிராம்ல இருக்காதா ஸ்டார்ச்? பல்சஸ்ல ஸ்டார்ச் இருக்குமா என்ன? தெரியல. ஹார்ஸ் கிராம் கொள்ளு இல்ல, என்னது கொள்ளு தானே அது ஹார்ஸ் கிராம்னா? தெரியல. குதிரை கொள்ளு. சரி. ஒன்லி ஸ்னேக்ஸ் தட் பில்ட் நெஸ்ட் இஸ், ஓ நெஸ்ட் கிரியேட் பண்ற ஸ்னேக் பேர் என்னது? செயின் வைப்பர், கிங் கோப்ராவா? கிராட்ன்றது வந்து இது இல்ல, சாரப்பாம்பு. ரைட். கிங் கோப்ரா, சா கிளவுட் வைப்பர். இது தெரிலங்க, ஆன்சர் சொல்லிடு அக்கா. சொல்லிடுங்க அக்கா. கிங் கோப்ரா. நெக்ஸ்ட் ஃபார்ம் பண்ணுவானா? ஓகே. இது மட்டும் தான் ஒன்லி ஸ்னேக் ஆங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. விச் ஆர் த ஃபாலோயிங் செட்ஸ் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட்? சரி, டெப்தீரியா, நிமோனியா, லெப்ரசி. ஹெரிடிட்டினால வருதா நிமோனியா? இல்லைங்க, பரவுறதுனால கூட வரும். எய்ட்ஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இதுவும் தப்பு. கரெக்ட்லி மேட்ச் கேட்குறாங்க. சரி. கலர் பிளைண்ட்னஸ், இது கலர் பிளைண்ட்னஸ், ஹீமோஃபீலியா. சரி. நெக்ஸ்ட் சிக்கிள் செல் அனிமா, மூணுமே வந்து செக்ஷுவல் லிங்க், இதுவும் தப்பு. போலியோ, ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் அண்ட் பிளேக், இது வைரல் டிசீஸ் தான் ஆக்சுவலா. ஆனா 4 இருக்கு. அப்போ மூணுமே இது மூணுமே ஹெரிடிட்டரியா வருமா? இது வைரலா என்ன? பிளேக், போலியோ வைரஸ் தான், போலியோ வைரஸ்னு சொல்லுவாங்கல்ல. என்செஃபலைட்டிஸும் வைரஸ் தான் நினைக்கிறேன். பிளேக் வைரஸான்னு தெரியல. அப்ப ரெண்டாவது போய் போடலாம். ஆன்சர் என்னக்கா அதுக்கு? நன் ஆஃப் திஸ். அப்போ என்செஃபலைட்டிஸ் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இருக்குமோ ஒரு வேளை? ஜாப்பனீஸ் என்செஃபலிட்டிஸ்னா இந்த உத்தரப்பிரதேஷ்ல நிறைய பேருக்கு வருமே, அதுதான் யானை கால் பண்ணும். பிரெயின் அஃபெக்ட் பண்ணும். பிரெயினா? யானை கால்ல? ஏய் அது வேற, அது ஃபிளாரியோசிஸ். ஃபிளாரியோசிஸ். ஓகே. இது ஜாப்பனீஸ் வந்து ஜாப்பனீஸ் பி என்செஃபலிட்டிஸ்னா ஃபீவர் வரும், பிரெயின் அஃபெக்ட் பண்ணும். ஒரு நிமிஷம் இருக்கு, அது என்னன்னு பார்த்துட்டு. கொசு கடிக்குதாக்கா? கொசு கடிச்சு வருது. கியூலெக்ஸ் மஸ்கிட்டோனால வருது. அது என்னது இது? காஸ்ட் பை இது வைரஸ் தான். இது வைரஸ் தான். அப்ப பிளேக் வைரஸ் இல்லையா? பிளேக் வந்து நாட் பாக்டீரியாக்கா. பிளேக் இஸ் a பாக்டீரியா. பாக்டீரியா, அதான் தப்பு இதுல. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளேக் பாக்டீரியா நினைவு வைரஸ் நினைச்சுங்க. எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா. A person AB blood group is sometimes called a universal recipient because ஏன்னா அவங்களுக்கு ஆன்டிஜன் ஒன்று கிடையவே கிடையாது, ஆன்டிபாடி மட்டும் தான் இருக்கும். அதனால ரெசிஸ்டன்டே கிடையாது. தப்பு ஆன்சர். அப்ப ஆன்டிபாடி கிடையாதா? ம். மாற்றி சொல்லிட்டேனா? ஓகே. இந்த RH பிளஸ் RH மைனஸ்ன்னு சொல்லுவாங்களே, இதுல எது ஆன்டிபாடி எது ஆன்டிஜன்? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ல ஏதோ பார்த்தேன். படிச்சோம் 85% RH இருக்கும் அப்படின்னு. பார்த்தல, அதனாலதான் கேட்குறேன். 15% வேற என்னமோ இருக்கும்னு கேவி தான் சொன்ன மாதிரி இருந்தது. RH பாசிட்டிவ், RH நெகட்டிவ். RH பாசிட்டிவ் வந்து 85% இருக்கா, RH நெகட்டிவ். எதுக்கு எதுக்கு எதுக்கு? ஜெனரலா பிளட்லடா. அப்படியா? ஓகே ஓகே. RH வச்சு பார்த்தோம், அந்த இத வச்சு. இந்த ABCலாம் பார்க்கல நம்ம. இப்போ RHனா என்ன ஆக்சுவலா? ஆன்டிஜன் ஆன்டிபாடியா? அப்படிதான் இருக்கும். அதான் இது ஆன்டிஜன் ஆன்டிபாடி. ஆனா எது ஆன்டிஜன் எது ஆன்டிபாடின்னு தெரியல. சரி, இவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு வச்சுக்கோயேன். அப்ப இதுதான் ஆன்டிஜனா இருக்கும், ஆன்டிபாடியா இருக்கும் நினைக்கிறேன். ஆன்டிபாடி கிடையவே கிடையாது. அப்ப ஆன்டிஜன் இருக்குது. ஆன்டிஜன் ஃபுல்லா இருக்கு, 100% இருக்கு. ஆன்டிபாடி கிடையவே கிடையாது. அதனால ரிஜெக்ட் பண்ணாது பிளட். அதனால யூனிவர்சல் டோனர். லேக் ஆஃப் ஆன்டிஜன். யூனிவர்சல் அக்கா இல்ல காவியா, யூனிவர்சல் ரெசிபியன்ட் தான் கொஸ்டின். ஆன்டிபாடி இருந்துச்சுன்னா ஃபாரின் பார்ட்டிகல் ஏதாச்சும் ஒன்று வந்தா சண்டை போட்டு இது பண்ணிடும்ல, ரியாக்ஷன் கிரியேட் பண்ணி நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும், நமக்கு இதாயிடும். ஆன்டிபாடி எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். தானே எல்லார்கிட்ட இருந்து வாங்குது. புதுசா எல்லாத்தையும் யாராச்சும் வாங்கிக்கலாம். இதா இருக்கும். எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். அதுதான் வந்து ஏபி. அதனால ஆன்டிபாடி இல்லை அப்படின்னா யார்கிட்ட இருந்தாலும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா ரியாக்ட் பண்ணாம விட்டுரும். சரி. Which of the following is a member that protects the membrane that protects the developing embryo from desiccation? தெரியலங்க.
எம்பரியோவை ப்ரொடெக்ட் பண்ற அது என்னன்னா, இது நார்மல் முட்டைன்னு கேட்டா எவுக் சாக்குன்னு போடலாம். ஆனா அவங்க எம்பரியோன்றது எது சொல்றாங்க? ஆன்சர் சொல்லிடுங்கக்கா, தெரியல. ஆன்சர் ஏவாண்டா. அம்னோனின் அப்படின்னு தெரியல. அம்னியோன் that protects the developing embryo from. பனிக்குடமாடா? பனிக்குடம் தான், தண்ணி குடம் உடைஞ்சிட்டு அப்படிம்பாங்களா, அதுதான் அம்னியாட்டிக் amnion. ஃபியூவல்னு சொல்லுவாங்களா, பனிக்குடம்னு நினைக்கிறேன். அதேதான்டா. பனிக்குடம் தான் அம்னியோனா? அம்னியோன். ஓகே, மத்ததெல்லாம் என்ன தெரியுமா? அலன்டோசிஸ், சோரின், அதெல்லாம் என்னன்னு தெரியல. சரி விட்டுரு. நியோன். சரி. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக் இஸ். குழந்தைக்கு மேல ஒரு லேயர் ஒன்னு இருக்கும்ல, ஒரு ஒரு அது பேர் என்ன? அது வந்து சாரியானா, CHOR, சாரியோன். சாரியான். ஓகே, அந்த செமி பெர்மியபிள் லேயர் மாதிரி. ஓகே அதுதான். ஓகே. அம்னியான்ன்றது அந்த இது லிக்விடு. அலன் அலன்டோயிஸ் அப்படின்றது என்னன்னு தெரியல. பார்ப்போம். Which of the following antimicrobial drug is suitable for the treatment of both tuberculosis and leprosy? ஓ, டியூபர்குலோசிஸ்க்கு எனக்கு 2 தெரியும். ரிஃபாம்பிசின் அண்ட் ஐசோனிசைடு. ஆனா 2த்துக்குமே லிப்ரஸிக்கு சொல்லுங்க ஆன்சர் தெரியல. எலிமினேட் பண்ணலாம் இருடா. சரி, எலிமினேட் பண்ணு. கரெக்டா ஒரு மாதிரி தெரியல. லெப்ரசி இப்பதானே பாக்டீரியல்னு பார்த்தோம். அப்ப ஸ்ட்ரெப்டோமைசின் தூக்கி விட்டுறலாம் தானே. லெப்ரஸி பாக்டீரியல் எங்க பார்த்தோம்? முன்னாடி போன கொஸ்டின்ல பார்த்தோமே, எக்ஸ்பிளனேஷன் இருந்துச்சுடா. டிப்தீரியா, லெப்ரசி, பிளேக்லாம் வந்து பாக்டீரியல்னு கொடுத்துருந்தாங்க. ஒய்யால எக்ஸ்பிளனேஷன் வச்சிருக்கியா நீ? அதான் பார்த்து நீங்களா பார்த்தோம் அப்படின்ட்டு. சரி, சொல்லு. பாக்டீரியா, இதுவும் பாக்டீரியா. இது 2ம் வந்து ஆனா நான் டியூபர்குலோசிஸ்க்கு நம்ம படிச்சிருப்போம். ஆனா அப்ப அது 2ல இருந்து ஏதாச்சும் இருக்கும். அந்த ஆசிட் படிச்ச மாதிரி இல்ல. ஆசிட் படிச்ச மாதிரி இல்லையா? ஆசிட் இருக்குங்க. இருக்காடா டியூபர்குலோசிஸ்க்கு? நான் ஆமா, வந்து டியூபர்குலோசிஸ் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக். ரெசிஸ்டன்ட் இருக்கும்ல, அதுல வந்து அது பிசிஜி. டிவிக்கு படிச்சோம்ல. ஓகே, அப்படின்னா நம்ம அதுவே போடலாம். ஆன்சர் டி ஆக்கா? டி ஆன்சர் என்ன? ஆன்சர் டி. எப்படி? ஆனா இதுவும் இருக்கு. 2மே ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக். 2மே ஆனா ரெசிஸ்டன்ட் ஆயிடுச்சு. அந்த ஸ்ட்ரெப்டோமைசின் இருக்குல்ல, அது வந்து டியூபர்குலோசிஸ், பிளேக், எண்டோகாரியோட்டிக்ஸ், இது மூணுத்துக்கும். ஓ, டியூபர்குலோசிஸ், அப்புறம் பிளேக், எண்டோகாரியோட்டிக்ஸ். ஸ்ட்ரெப்டோமைசின். இது எங்க நம்ம சளிகளா மாத்திரை தருவாங்களா ஸ்ட்ரெப்டோமைசின்? இது எங்கேயும் பார்த்துருக்காக்கா? புரியல, அவன் கொடுக்கறதுல பிளேக், டியூபர்குலோசிஸ், எண்டோகாரியோட்டிக். நம்ம கடைக்கு போனா சஞ்சய் போய் இந்த மாதிரி இந்த ஸ்டெப்டோமைசின் கொடுங்கன்னு தான் வாங்கிட்டு வருவான். நான் 2 முன்னாடி அவங்க கூட போயிட்டு வந்திருக்கேன். அதனால சரி, ஓகே, பார்க்கலாம். தெரியல. நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் ஆஃப் கெல்வின்ல பார்த்தேன்னா சரி 37 டிகிரின்னு வச்சுக்கலாம். 270 + 37னா 273 + 37னா 110. ஓகே. which of the following elements are present in all protein? எல்லா புரோட்டீன்லயும் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு? புரோட்டீன் தெரியலையே. புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் தெரியும். புரோட்டீன் ஸ்ட்ரக்சரே தெரியாதே. சரி, ட்ரை பண்ணுங்க வேணா. எல்லாமே இருக்குமா? ஒருவேளை கேஸ் நானுமே கேஸ் என்ன கேரக்டர்ஸ்? ஏதாவது தெரியுதா? தெரியலடா. ஆன்சர் என்ன? டி ஃபார் டாக். எல்லாமே இருக்கும். எல்லாமே புரோட்டீன்ல, ஆல் புரோட்டீன்ல பிரசன்ட் இன் ஆல் புரோட்டீன்ஸ். சரி. which of the following hormone contains iodine? அயோடின் கண்டெயின் இருக்குதான் அதுல. அயோடின் வந்து தைராய்டு தானே வரும். அப்போ தைராக்சின் தான் இருக்கும் நினைக்கிறேன். தைராக்சின். ஸோ தைராய்டு, ஐ மீன் அயோடின் கம்மியாச்சுன்னா தைராய்டு வரும். அந்த தைராக்சின்ல தான் அது இருக்கு. சரி, மீதி நாளைக்கு பார்க்கலாம். ஸோ எத்தனை கொஸ்டின் இருக்கு என்ன? அம்மா போயினே இருக்குது. ஏய், 200 இருக்கா பயாலஜிக்கு மட்டும்? ஓகே, நிறைய இருக்கு. கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 100 இருக்கு. கெமிஸ்ட்ரி தள்ளி விட்டுறலாம் ஈஸியா.